عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் தஆலா தன் பேரருளால் இந்த புனித ரமலானை நம்மை அடைய செய்தான். அல்ஹம்துலில்லாஹ், மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக அல்லாஹ் ஆக்கினான். அந்த அல்லாஹ்க்கு எல்லா புகழும். வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து விளங்கி மகிழ்ந்து சொக்கி அதிலேயே மூழ்கி திளைத்து வாழ்ந்து மறு உலகிலும் கலிமா உடையவர்களோடு சேர்ந்து எழுந்து சூனத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹுடன் சேர்ந்திருக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பிறை 28 அல்லாஹ்வுடைய ஃபضலை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். தம்பி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய கருணையால் 27 நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். பிற 28 தராவிஹையும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவுடைய ஒரு பாடல், அதை கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த சபைக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் வெளியாக்குவானாக. இந்த புனித ரமலானுடைய நோன்பை நசீபாக்கிய அல்லாஹ், தராவை நசீபாக்கிய அல்லாஹ் தஆலா நாம் அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த நன்றியின் பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் பல ரமலானை கொண்டாடுவதற்கு நசீபையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஜி பாருங்க, ரெண்டு மைக் இல்லையா? இன்னொரு மைக் இல்லையா? அந்த இது வேலை செய்யாதா? சரி. दिल में जिगर में आँख में बस तू ही तू रहे. वाह वाह जी, घर में आँख में बस तू ही तू रहे, दिल में जिगर में बस तू ही तू रहे. சொல்லுங்க भाई, दिल में जिगर में आँख बस तू ही तू रहे, दिल में आँख में बस तू ही तू रहे. उसके सिवाना और कोई आरज़ू रहे, इसके सिवाना और कोई आरज़ू रहे, इसके सिवाना और कोई आरज़ू रहे. மௌலாட்ட கேட்டா இப்படி கேட்கணும். அல்லாட்ட உனக்கு என்ன வேணும் என்று அல்லாஹ்ல கேட்குறான். இந்த வை பிற 28 ஆயிடுச்சு, 27 நாள் நோன்பு வச்சுங்க.
என்னை சந்தோஷப்படுத்திட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு வைத்து இரவு காலங்கள்லாம் நின்று வணங்கி சந்தோஷப்படுத்திட்டீங்க. இப்போ நேரடியாக அல்லாஹ் வர்றான் பை வர்றது இல்லையா? அல்லா வர்றான். அடியாரில் என்ன வேணும்னு கேளுங்கன்னு கேட்குறான். என்ன கேட்பீங்க எல்லாட்ட? யாரில் ஒரு வீடு கொடுத்துடல, 10,000 சம்பளம் வாங்கணும், 20,000 ரூபா அடுத்த மாதம்னு கொடுத்துடல, யாரில் ஒரு கார் கொடுத்துடல, என்னங்க கேட்பீங்க எல்லாட்ட? எஜமா கேட்குறேன் பாருங்க. எஜமா ஒன்னே ஒன்று கேட்குறேன். தில்மே என்னுடைய கல்பில், ஜிகர்மே என்னுடைய ஈரல்ல, ஆக்குமே என் கண்கள்ல, என் உடல் உறுப்புகள்ல நீயே தான் இருக்கணும். दिल में जिगर में आंख में बस तू ही तू रहे. நீயே குடி வந்தறணும் சொல்லுங்க. दिल में जिगर में आंख में बस तू ही तू रहे. இதை தவிர வேற ஏதாவது ஆசை இருக்கா? வேற இல்லவே இல்லை. इसके सिवा न और कोई आरज़ू. இது ஒண்ணுதான் என் ஆசையா இருக்கணும். ரொம்ப இன்னொரு ஆசை. என்ன ஆசை? இதை தவிர வேற எந்த ஆசையும் எனக்கு கல் போட்டு எடுத்துடணும் நீ. அதுவும் ஒன்று நான் கேட்கிறேங்க. इसके सिवा न और कोई आरज़ू रहे. இதை தவிர ந रहे. இதை தவிர வேற எந்த ஆரதும் என் கல்வில இருக்கவே கூடாது. इसके सिवा और कोई आरज़ू मेरे दिल में न रहे. இதை தவிர உன்னை தவிர வேற எந்த ஆசையும் என் கல்வில இருக்கவே கூடாது. அந்த மாதிரி என் கல்பனை ஆக்கிடு. இதுதான் என் ஆசையிலும் உச்சகட்டமான ஆசை. கேட்டதும் கேட்டா யாரை கேட்டாங்க பாத்தீங்களா? மௌலா கேட்டாங்க பாருங்க. என்ன மாதிரி எஜமாட்ட கேட்டாங்க. கேட்டுட்டு இதை தவிர வேற ஆசை கல்வில கூடவே கூடாது அல்லான்னு சொன்னா ரப்பேன் சாலை எவ்வளவு சந்தோஷப்படுவான் அல்லா தாலா. என்ன சந்தோஷப்படுவான் அல்லா ஜல்ல ஷானு தாலா. வெளிநாட்டு புருஷன் கேட்கிறார், கிளம்பி வர போறேன், நாளைக்கு ஃபிளைட், என்ன வேணும் என் அன்பு மனைவியே அப்படி. இல்லைங்க வாயில சொல்ல முடியாது, லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். சீப்பு 8, அப்புறம் கண்ணு மை 15, கொடை, அப்புறம் சொல்லுங்க வரிசையா, கொடை வைத்தனை, தைல பாட்டிலு, சென்ட் பாட்டிலு, புர்கா, செப்பல் 4 எல்லாம் அடிக்கிறதுக்கு, 2 விளக்கமாறு வேற அங்கே ஸ்பெஷலாக கூட்டுறதுக்கு. வரிசையாக சொல்லுது. இப்போ இத்தனை ஃப்ளைட்டில் பத்தாது நீ சொல்கிறது, கார்கோலை போடுங்க வச்சுங்களா. லிஸ்ட்டு பெருசாக சொல்லுது. அப்புறம் வேற எதாவது இதை தவிர வேறு எதுவும் இல்லைங்க. வேற ஏதாவது அந்த அவர் ஏதாவது நீங்கள் சலாமத்தான்னு சொல்லுவாங்க. எதுவுமே இதை தவிர வேற இல்லவே இல்லைங்க. ஒரு மனைவிட்டு கேட்டேன், எனக்கு என்ன வேணும்? நீங்கள் சலாமத்தா வாங்க, நான் அழுது துவா செஞ்சுருக்கிறேன். ஃப்ளைட்டில் வர்றீங்க, அல்லாஹ் தாலா உங்களை ஆபாதா சந்தோஷமா சலாமத்தா. சாமா அது என்னங்க துணியாவில் கிடைக்காத சாமான், நம்ம எங்கே வேணால் வாங்கிக்கலாம். நீங்க சலாமத்தா வந்தே எனக்கு மொத்த துணியா எனக்கு கிடைச்ச மாதிரி. நீங்க ஆரோக்கியமா ஆபாதா மகிழ்ச்சியா வந்தாலே முழு உலகம் எனக்கு கிடைச்ச மாதிரி. அதுதான் எனக்கு பெருசு. காசு பணம் ஒன்றும் வேணாம், நீங்க இருந்தா போதும். அப்ப அந்த கணவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. மொத்த துணியா கிடைச்சாலும் உனக்கு கொடுத்துருவார் மனைவி. என்ன அவற்றுக்கோ எல்லாம் உனக்கு தானே என் கண்ணு. நான் என்ன எப்ப நீ என்னை ஆசைப்பட்டாயோ என்னுடைய விருக்கம் அத்தனையும் உனக்கு தான். நீ எப்ப அல்லாஹ் ஆசைப்பட்டையோ அல்லாஹ்வுக்கு அத்தனையும் நமக்கு தான். என்ன இல்லை இந்த எஜமான்ட்ட. அப்ப அல்லாஹ் எப்படி கேட்டாங்க பாருங்க. ஒரே துவா தான் நம்ப, என்ன எனக்கு நீ வேணும். வேற துவா வேற ஆசையை கல்வ வரக்கூடாதுங்கிற ஒரு ஆசை எனக்கு. உன்னுடைய ஆசையை தவிர வேற ஆசை என் கல்வில வரவே கூடாது. வேற எந்த ஆசையும் வரக்கூடாது. வேற எதையுமே ஆசைப்படக்கூடாது. அதையும் ஆசை. இப்ப அத்தா ஆசைப்படக்கூடாதா, அம்மா ஆசைப்படக்கூடாதா, மனைவி ஆசைப்படக்கூடாதா, துனியா ஆசைப்படக்கூடாதா, வீடு ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படலாம். என் வாப்பாவை ஆசைப்படணும் அல்லாஹ்வுக்காக, எஜமானுக்காக. என் மனைவி ஆசைப்படணும் மௌலா இருக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நான் என் மௌலா இருக்கிறாங்க. பணத்தை நேசிக்கணும் மஸ்ஹரே குதாங்கிறதுக்காக வேண்டி. பணம் சுயமே என் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இல்லை, அது மஸ்ஹரே குதா. அகில உலகத்தில் அத்தனையும் நேசிப்போம் நீ அல்லாஹ் அங்கே இருப்பதினால், என் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்று தருவதினால், அல்லாஹ் எனக்கு காட்டி கொடுப்பதினால். எப்ப என் அல்லாஹ் அது காட்டி கொடுக்கலையோ எந்த வஸ்து எனக்கு வேணாம் ரப்பே. தில் மே ஜிகர் மே ஆंख में बस तू ही तू रहे. दिल में जिगर में आंख में. கேளுங்க அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேளுங்க. யா அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்து அதுக்கு பிச்சையா உன்ட்ட ஒண்ணே ஒன்று கேட்கணும். இந்த ரமலான்களுக்கு கொடுத்த நிச்சயமா இந்த அடியார்கள் நீ சந்தோஷப்படுத்திட்டீங்க, என்ன வேணுமோ கேளுங்க நீ கேட்ப. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹதீஸ்ல வருது, அந்த
ரமலான் தோணுது, ரமலான் நோம்பு முடிஞ்சு 30 நாள் நோம்பு முடிஞ்சு ஈதுடைய மைதானத்துக்கு போகணும். நல்லா கேட்பான், அடியார்களே இந்த கோடை வெயிலில் கடும் வெயிலில் எனக்காக வேண்டி நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி பகலெல்லாம் தண்ணீர் குடிக்காமல், ஜூஸு குடிக்காமல், ஐஸ்கிரீம் திங்காமல், பசியோடு பட்டினியோடு வெயிலில் அலைஞ்சு வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த கொடிய வெயிலில் தலையில் தண்ணி தெளிச்சிக்கிட்டு எங்கள் பாபா தண்ணி நினச்சி மூஞ்சில் தலை வைக்கிறாங்க. 85 வயசில் 80 வயசில் நோம்பு வச்சிங்களே, அடியாரில் என்ன வேணுமோ கேளுங்க, கேமா என்ன வேணுமோ கேளு தர்றேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த அடியார்களை பார்த்து சொல்லுகிறான். இந்த ஹதீஸ்ல வருது ஈதுடைய மைதானத்தில். அல்லாஹ் ஒன்னே ஒன்று கேட்குறேன், தில் மே ஜிகர் மே ஆக் में बस तू ही तू रहे, दिल में जिगर में आग में बस तू ही तू रहे, दिल में जिगर में आग में बस तू ही तू रहे, मेरे दिल में जिगर में आग में बस तू ही तू रहे, इसके सिवा और कोई ஆரசு வாழும் காலமெல்லாம் இதை தவிர வேற ஆசைய கல்வ வரவே கூடாது. அல்ல அந்த மாதிரி கல்வடி ஆக்கிறல்ல மனோபஜி दिल में जिगर में आंख में बस तू ही तू रहे, दिल में जिगर में आंख में बस तू ही तू रहे. என் கல்பல நீ வந்துடணும். ஏன் என் கல்பல நீ வந்தா எதை யோசிச்சாலும் உன்னை கொண்டு தான் யோசிப்பேன். என் கல்பில் இருந்து எது வந்தாலும் உன்னை தாண்டி தான் வரணும். உன்மேல் கொண்ட ஆசையினால் அவற்றை நேசிப்பேன். எல்லாத்தையும் நேசிப்போம். எதுக்காக வேண்டி? இறைவன் மேல் கொண்ட காதலினால் அனைத்தையும் நேசிப்போம். எது அவனுடைய நேசத்துக்கு இடைஞ்சலா இருக்கோ அதை விரும்ப மாட்டோம். கண்ணில் நீ வந்துடணும். ஏன் கண்ணை திறந்தா உன்னை தாண்டி தான் இன்னொரு வஸ்துவை பார்க்கணும். முதல்ல உன்னை பார்க்கணும், அடுத்து இன்னொரு பார்க்கணும். என் கண்ணில் நீ வந்துடணும். சுபீர் சொன்னாங்க, ஒரு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சான். கண்ணு வலி, கடுமையான கண்ணு வலி. வைத்தியன் போய் கேட்டிருக்கான், வைத்தியம் எதையும் பச்சையா பாருங்க ராஜா, எதையும்னா நீங்க பச்சையை பார்த்தா உங்க கண்ணு வலி இருக்காது, பச்சையை தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு வலிக்கணும். ராஜா உண்மையை போய் டெஸ்ட் பண்ணார். பச்சை செடி கொடி பார்த்தா கண்ணு வலிக்க மாட்டேங்குது, வெள்ளையை பார்த்தா கண்ணு வலிக்குது. உடனே சொன்னார், அரண்மனை சோறு எல்லாம் பச்சை பச்சை பெயிண்ட் அடிக்கிறான்ட்டார். மொத்த அரண்மனை பச்சை பெயிண்ட் அடிச்சிட்டானு. அதை பார்த்தா கண்ணு வலி எல்லாம் வலி இல்லாமல் இருக்கு. ரொம்ப செலவு பண்ணி மொத்த அரண்மனை பச்சை பெயிண்ட் அடிச்சாங்க. அரண்மனை ஊழியர்கள்லாம் பார்த்தா கண் வலிக்குது. நீங்களும் பச்சை பச்சை சட்டை போடணும், எல்லாம் பச்சை. மொத்த பேர் 1000-2000 படை வீரர் அத்தனை பேருக்கும் வேலை அத்தனை பச்சை பட்டு பல லட்சம் செலவு பண்ணி மாற்றிட்டார். அரண்மனைக்குள்ளே போய் அரண்மனை வெளியே போனால் மற்ற வீடு கண்ணப்பட வலிக்குது. எல்லாம் பச்சை பெயிண்ட் அடிக்கிறான். மொத்த நாடு பச்சை பெயிண்ட் எல்லாம் மொத்த நாடு அடிச்சிட்டு இருக்கானு. அந்த வைத்தியர் சொன்னது போயிட்டார். அவர் அடுத்த மாதம் தான் வர்றாரு. அவர் வந்து நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் போச்சு, பச்சையை பார்த்தா எனக்கு வலிக்கு. ஆனால் இதுக்கு எத்தனையோ கோடி செலவு பண்ணிட்டேன், 1000-2000 கோடி செலவு பண்ணியாச்சு, நீ முழுசாக மாற்றி முடிக்கல பச்சையாண்ணா. அடா பாவி, ஒரு பச்சை கண்ணு 5 ரூபாய்க்கு வாங்கி மாட்டினா முடிஞ்சு போச்சு. பச்சை கண்ணாடி கண்ணாடி இருக்கு, 5 ரூபாய்க்கு வாங்கி மாட்டினா முடிஞ்சு போச்சு. எல்லாம் பச்சையாக தெரியும் கண் வலி. ஆனால் இது முந்தைய யோசனை எல்லாம் போச்சு. நான் யாரு இந்த செய்தியை சுப்பீர் சொன்னாங்க, நீ காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே, அதுக்கு முதல்ல கண்ணை மாத்து. நீண்டா நீ சிருஷ்டிகளை மாத்தால ஒன்னே மாத்து, உன் கண்ணை மாத்து. உன் கண்ணுல மூல குடி வந்துக்கோ. இந்த கல்ல மூல தெரிய மாட்டேங்கிறான்னா ஆக்குவாலே சே நசர்லே தேகு சே, கண்ணுடைய கண்ணை கடன் வாங்கி பாரு. நீ ஆக்குவாலே சே நசர்லே தேகு சே பிறன கனாம் குஜித்லாய் ஆக்குவாலே சே நசர்லே, கண் உடைய கண்ணை நீ வாங்கி பாரு. இந்த கண்ணு ஊன கண்ணா உட்கார்ந்து இருக்கு. சேகுமார்கிட்ட போய் உட்கார அந்த ஊன கண்ணை ஞான கண்ணை மாத்துவாங்க. ஆபரேஷன் பண்ணி உன் கண்ணை மாத்துவாங்க. ஐயா அதுக்கு பின்னாடி பாரு, காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே, அதை காண்பதும் தன் அருள்தயவே செய்யிதே நூரி. காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே, அதை காண்பதும் தன் அருள்தயவே செய்யுது. எப்ப மாறும் உன் கண்ணை ஆபரேஷன் பண்ணு. கண்ணு குருட்டு கண்ணா இருக்கு, புற வளர்ந்து இருக்கு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது.
அந்த பொறையை நீக்குவாங்க ஷேഖரே. மேரே சாக்கி ने जब पर्दा दुई का चाक कर डाला, मेरे साकी ने जब पर्दा दुई का चाक कर डाला, उसी दम सामने जो आ गया अल्लाह ही अल्लाह, எந்தன் குருநாதர் எந்தன் கண்களை தான் திறந்து விட்டார்கள், எந்தன் குருநாதர் எந்தன் கண்களை தான் திறந்து விட்டார்கள், அதே நொடியில் முன்னாலே காண்பதோ அல்லாஹ்வே அல்லாஹ்தான், அதே நொடியில் முன்னாலே காண்பதோ அல்லாஹ்வே அல்லாஹ்தான். முன்னாடி சிருஷ்டிகளை தன் தானே சுயமா மௌஜூதா இருக்கிறதா பார்த்தோம். விளங்குங்களா? இப்போ அதே சிருஷ்டிகள் தான் பார்க்குறோம், புதுசா பார்க்கல. ஷேக் நாயகர் நம்ம நசர் மாத்தினாங்கன்னா நம்ம சிந்தனையை மாற்றி விட்டாங்க பாய். விளங்குங்களா? இது பொடி டப்பி. நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. புதுசாக வந்திருக்கு யார் கேட்கலாம். நபுத்தார் என்ன எங்க இருக்காங்க? நபுத்தார் என்ன இது? இது என்ன இது? இது என்ன இது? பொடி டப்பி. வேற எதுவும் தெரியாது இல்ல? நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு இன்னும் தெரியுது. டப்பா மட்டும் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. நல்லா யோசிங்க. பாத்தீங்களா? இப்ப அவங்க டப்பாவை தவிர வேற ஒன்றும் தெரியல, எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியல. நீங்க சொல்ல 100 உண்மை தான். கொஞ்சம் எதிரிங்களா? நீங்க சொல்ல 100 உண்மை தானே? அவங்க டப்பா தான் பாக்குறாங்க, டப்பாவை தவிர வேற இல்லைங்கிறாங்க. இப்ப நான் அவங்க சிந்தனையை மாத்துறேன் பாருங்க. அண்ணே, இந்த டப்பா எதனால் செய்யப்பட்டது? தகரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தவிர வேற மெட்டீரியல் கலந்துருக்கா இதுல? சில்வர், ஒன்லி ஸ்டீல். இது மேலேயும் ஸ்டீலு, உள்ளேயும் ஸ்டீலு, எங்க பக்கம் ஃபுல்லா எல்லாமே ஸ்டீல். ஆல் இன் ஆல் ஸ்டீல் தான். ஸ்டீலை தவிர வேற எதுவுமே இல்லை. இல்லை இதுல இல்லை. ஸ்டீலை நான் வச்சுக்கிறேன், டப்பாவை நீங்க வச்சுக்க முடியுமா? ஏன்? வெறும் ஸ்டீல் தான் இருக்கு. இங்க பார்த்தா தெரியுது, கண்ணில் படுது, ஸ்டீல் தான் படுது. டப்பா படுதா ஸ்டீல் படுதா? அதுதான். இந்த ஸ்டீல் 8 டப்பா இருக்குமா? டப்பா என்பது ஒரு உருவம். அந்த உருவத்தை எது காட்டுது? இப்ப எதை பாக்குறீங்க நீங்க? ஸ்டீல் தான் பாத்தீங்களா? அவன் விளங்கிட்டாங்க. இப்ப மொத்தம் டப்பாவை பார்த்தாங்க, இப்ப ஸ்டீல் தான் தெரியுதுங்கிறாங்க. டப்பாவை தவிர வேற ஒண்ணு இல்லைன்னாங்க. இப்ப அபுதாரன் புதுசா வந்திருக்காங்களா? நேத்து நீங்க பாடம் கேட்டிருப்பீங்க. இப்ப அண்ணன் சொல்றாங்க ஸ்டீலை தவிர வேற எதுவுமே தெரியவே இல்லைங்கிறாங்க. இப்ப அண்ணன் மேல என்ன தெரியுது? ஸ்டீல் தான் தெரியும். கீழே, வலது பக்கம், இடது பக்கம், வெளியே, உள்ள, உள்ளே வெளியே மேலே கீழே வலது இடம் நானே தான் இருக்கிறேன். நான் ஒவ்வொரு வஸ்தையும் சூழ்ந்திருக்கேன். எப்படி சூழ்ந்திருக்கேன்? அல்லாஹ் தஆலா இந்த டப்பியை இந்த தகரம் சூழ்ந்தது போல் சூழ்ந்திருக்கேன். இந்த டப்பியை கை சூழ்ந்த மாதிரினா டப்பி உள்ளே கை வெளியே அர்த்தம் இல்லை. அப்படி இல்லை. இந்த டப்பியை இந்த தகரம் எப்படி சூழ்ந்திருக்கிறதோ அப்படின்னா டப்பியே இல்லைங்க, இருக்கு தகரம் தாங்க இருக்கு. டப்பி என்பது உருவம், கற்பனை உருவம். அதை தகரத்திலும் செய்யலாம், பிளாஸ்டிக்லையும் செய்யலாம், தங்கத்திலையும் செய்யலாம், வெள்ளியிலையும் செய்யலாம். இப்ப தகரத்தில் செஞ்சிருக்கிறாங்கம்மா. இந்த பிளாஸ்டிக் டப்பி செய்யலாமா இல்லையா? அப்ப டப்பி என்பது என்ன? வெறும் கற்பனை உருவம் தான். அது எதுல வேணா செய்யலாம். அப்போ வெறும் இல்மில் இருந்த உருவங்கள் ஆகிய நம்மை, இல்மில் இருந்த வெறும் தோற்றங்கள் ஆகிய நம்மை எது காட்டுச்சு? இப்ப மனுஷனா எது வெளியே கொண்டு காட்டுச்சு? ஒரு உஜூத் தான் காட்டுச்சு. இப்ப அந்த ஒரு உஜூத் தான் என் மூக்கையும் காட்டுது, என் கண்ணையும் காட்டுது, என் முடியையும் காட்டுது, என் சதையையும் காட்டுது, எலும்பையும் காட்டுது. என் எலும்பையும் அதான் காட்டுது, மூளையும் அதான் காட்டுது, ரத்தத்தையும் அதான் காட்டுது, ரத்தத்தையும் அதான் காட்டுதுங்க. இன்னும் சொல்ல போனா சிறுநீரையும் அந்த உஜூத் தான் காட்டுது. அதனால உஜூதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தண்ணீரையும் அந்த உஜூத் தான் காட்டுது, முடியையும் அதான் காட்டுது, பல்லையும் அதான் காட்டுது, பல்லுக்குமே உள்ள ஈரையும் அதான் காட்டுது. இது எப்படிங்க ஒரு உஜூத் இத்தனையும் காட்டும் என்று இந்த மக்கள் விளங்க மாட்டேங்கிறாங்க.
ஒரே ஒரு உஜூது இத்தனை ஒரு ஒன்னொன்னு மாறி மாறில இருக்குது. சதை வேற மாதிரி இருக்குது, எலும்பு வேற மாதிரி இருக்கு, ரத்தம் வேற மாதிரி இருக்கு, விளைஞ்சுக்கலாம், நரம்பு வேற மாதிரி இருக்கு, கண்ணு வேற மாதிரி இருக்கு, தண்ணி வேற மாதிரி இருக்கு, மணல் வேற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு ஒரு உஜூது இத்தனை கோடி சிறுசை எப்படியா காட்டும்? அப்படி நீங்க மண்டை பிச்சுக்குவீங்களா இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப உதாரணம் சொல்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா யுஸ்கா பிமாஇ வாஹித் ஆயத்து இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الأبصار ஆயத்து ஜி சினுவான் கைர சினுவானி ஆயத்து இப்ப உட்கார்ந்திருக்கு சும்மா தண்ட சோறு ஆயத்து சொல்லுக்கு முன்னாடி ஆயத்து எடுத்துற வேணாமா ஜி? நீங்க செடி கொடிகளை பார்க்கிறீர்கள், எங்க இருந்தியா வந்துச்சு? செடி கொடிகளை பார்க்க எங்க எத்தனை ஜி? وهو الذي مد الأرض وجعل فيها رواسي وأنهارا وفي الأرض قطع متجاورات وجنات من أعناب وزرع ونخيل صنوان وغير صنوان يسقى بماء واحد ونفضل بعضها على بعض في الأكل إن في ذلك لآيات لقوم يعقلون. क्या बात है? நீங்க சாப்பிடுறீங்க பேரிச்சம்பழம் டேஸ்டா இருக்கா இல்லையா பை? திராட்சை பழம் இது வேற வந்து ஒரே மாதிரி இருக்கா வேற வேற மாதிரி இருக்கா? நீ ரெண்டுக்கு ஒரு தண்ணி வேற வேற தண்ணியா? ஒரே தண்ணி பேரிச்சம்பழத்தையும் காட்டுச்சு, ஒரே தண்ணி திராட்சை பழத்தையும் காட்டுது, மாதுளம் பழத்தையும் காட்டுது, ஆப்பிள் பழத்தையும் காட்டுது, ஆரஞ்சு பழத்தையும் காட்டுது. ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சா சாறு வருது இல்ல பை, அது ஒரு டேஸ்ட். எலுமிச்சம்பழம் சாறு புளிஞ்ச சாறு, திராட்சை பழ சாறு, மாதுளம்பழ சாறு ஒரு டேஸ்ட். இது எல்லாம் தண்ணி தானே. தண்ணி எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? கீழே ஊத்துன தண்ணி தான் வந்துச்சு. அல்லாஹ் சொல்ல இவ்வளவு வேறுபட்ட வெரைட்டிஸ் ஆகிய இவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகிய இந்த அத்தனை முத்தஜாவிராத்து பல வகை பலப்பட்ட பழங்கள் சுவைகள் இருக்குது. இவை எல்லாம் யுஸ்கா பிமாஇன் வாஹித் ஒரே தண்ணீரில் தான் புகட்டப்பட்டது. ஒரு தண்ணி தான் ஆரஞ்சு பழத்துல வந்து ஆரஞ்சு பழம் டேஸ்ட் கொடுத்துச்சு, ஒரு தண்ணி தான் கரும்புல இனிப்பை கொடுத்துச்சு. அந்த கரும்பு செடி பக்கத்துல பச்சை மிளகாய் செடி இருக்கு, அதுக்கு உரப்ப கொடுத்தது அதே தண்ணி தான். அப்படித்தாரு என்ன? பச்சை மிளகாய் செடிக்கு மிளகாத்தூள் கரைச்சா தண்ணி ஊத்துறாங்க யாராச்சும்? கரும்புக்கு வந்து இனிப்பு கரைச்சி ஊத்துறாங்களா யாராச்சும்? சர்க்கரை கலந்து ஊத்துறாங்களா? ஒரு தண்ணி தான். கரும்புக்குள்ள போன தண்ணி எப்படி இருக்குது? கரும்பு சாறு, பச்சை மிளகாய் சாறு உரைக்குது, எலுமிச்சம்பழம் சாறு புளிக்குது. வா வா இந்த உதாரணம் சொல்லி இந்த உதாரணத்தை யோசிச்சு பாரு. அறிவு இருந்தா உனக்கு விளங்கும். என்ன விளங்கும்? ஒரு உஜூதாமா இத்தனையும் காட்டுது. ஒரே ஒரு உஜூத் தான், ஒரு உஜூது தான் இத்தனையுமே காட்டுது. இது அறிவு இருந்தா உனக்கு விளங்கும். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يعقلون. அகலுள்ள மக்களுக்கு இதுல உதாரணம் இருக்கிறது, அறிவு இருக்கு, ஆதாரம் இருக்குன்றாங்க. யோசிச்சு பாரு, ஒன்றை இத்தனை கோடியா காட்டக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இருக்கு பான்றாங்க. வா 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 கே பாத் கே பாத். மண்ணில தாங்க வந்தது. ஒரு மண்ணில இருந்து எத்தனை வகை பூ. அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கலிமிலே சொல்றாங்க ஜி. हर चीज असलन मिट्टी की, मिट्टी में मज़ाबू रंग का, हर चीज भी असलन मिट्टी की, मिट्टी में मज़ाबू रंग का, फल किया मजा हर गुल की महक, हर फल का मजा हर गुल की महक, हर शक्ल जुदा है क्या वो, हर फल का मजा हर फल की महक, हर शक्ल जुदा है क्या वो, लो मुझ जैसे बुरे पर. எல்லா வஸ்துக்களுடைய மெட்டீரியல் மூலம் மண்ணு. இந்த கோடிக்கணக்கான செடி கொடி பழம் காய்கறி பூக்கள் எல்லாம் எங்க வருது? மண்ணுல ஏதாவது டேஸ்ட் இருக்கா? ரொம்ப டேஸ்டா இருக்குமா? இல்ல மண்ணுல சுவை இருக்கா? டேஸ்டும் இல்ல, ஸ்மெல் நல்ல வாசனை இருக்கா? மண்ணுல ரோஜா பூ மாதிரி வாசனை இருக்கா? அதுவும் இல்ல. நல்ல கலர் இருக்கா? எல்லாம் ஒரே கலர் தான். செம்மண் சிவப்பு கலர். அந்த செம்மண்ணிலேயே ஆயிரக்கணக்கான பூ வருது. வந்தா அந்த பூக்கள்ல என்ன கலர் இல்ல? ரோஜாலேயே கருப்பு ரோஜாலாம் இருக்குது.
கருப்பு ரோஜா, சிகப்பு ரோஜா, வெள்ளை ரோஜா, வயலட் கலர் ரோஜா, அதில் 100 வகை. மல்லிப்பூ, அதேங்கப்பா எத்தனை வகை வகையான பூ. உறவச்சேரியில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு செடி, ஒரு முள்ளு செடியும் செடி வந்துருக்கு. அதில் ஒரு பூ, ஒரு இதழ், அப்புறம் ஒரு இதழ், அப்புறம் ஒரு இதழ், அப்புறம் இதழ், அப்புறம் இதழ், ஒரு 10 இதழ் இருக்கும். அந்த ஃபோட்டோ பிடிச்சி ஜூம் பண்ணி பார்த்து, சின்னதாக ஜூம் பண்ணி பார்த்தா எல்லா கலரும் உள்ள இருக்கு. இதெல்லாம் இருக்கு பாய். முள்ளு செடிக்குள்ள வளர்ந்த பூ எல்லா கலரும் உள்ள இருக்கு. யாரையா கலர் அடிச்சது? சிகப்பு இருக்கு, பச்சை இருக்கு, புளு இருக்கு, நீலம் இருக்கு, வயலட் இருக்கு, வெள்ளை இருக்கு, கரு, எல்லா கலரும் உள்ள இருக்கு. அந்த போட்டோ வச்சிருக்கேன், ஜூம் பண்ணி பார்த்தா அத்தனை கலர் இருக்கு. ஒரே பூ இல்ல, 10 கலர் இருக்கு. இத்தனை கலரையும் தாண்டி காம்பு பச்சையா இருக்கு. அதே பாரு, இங்க இருந்து வச்சு இத்தனை கலரு, இத்தனை கலரும் உள்ள கலந்து ஊத்தியா தண்ணியில ஊத்துற ஒரே தண்ணி. ஒரு தண்ணியில இந்த கமால் இருக்கு. ஒரே தண்ணி பச்சையா காட்டுது, வெள்ளையா காட்டுது, கருப்பா காட்டுது, புளுவா காட்டுது, சிகப்பா காட்டுது, ரோசா காட்டுது. அப்ப ஒரு உஜூத் இத்தனை கோடி சிரிச்ச ஏன் காட்டாது? ஏன் காட்ட மாட்டான்? இது எல்லாம் ஆதாரமா சொல்றாங்க. இது விலைக்கும் என் உஜூத் தான் இத்தனையும் காட்டுது. நான் ஒருவன் தான் இத்தனையும் காட்டிக் கொண்டிருக்கிறேன். हर चीज भी असलन मिट्टी है, मिट्टी में मजाबूर टेस्ट इங்க இருக்கு. மிட்டி மண்ணுல இல்ல பை, உங்களுக்கு ஆள்காரங்கள மண்ணு தர சாப்பிடுங்கன்னு சொல்ற, மண்ணை போய் சாப்பிடுவாங்களா? மண்ணுல தாங்க எல்லாரும் விளையுது, மண்ணை சாப்பிட யார் சாப்பிடுவா? சரி, மண்ணுல விளைஞ்ச அரிசி ஒரு டேஸ்ட், கோதுமை ஒரு டேஸ்ட், மாம்பழம் ஒரு டேஸ்ட், வாழைப்பழம் ஒரு டேஸ்ட். அந்த மாம்பழத்துல எத்தனை வகை, ஒன்னொன்னு ஒரு டேஸ்ட். மாம்பழம் ஒரு டேஸ்ட், ஆப்பிள் ஒரு டேஸ்ட், ஆரஞ்சு ஒரு டேஸ்ட் கிடையாது. மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா மல்கோவா அது ஒரு டேஸ்ட், खुदादाद, रोमानिया, बंगनपल्ली, इमाम पसंद, मोदीनार पसंद, कालापाடு மோதினார் கோச்சுக்க மாட்டாரா? முத்தவல்லி சார் ஒரு என்ன விட்டீங்க? ஒன்னு அது தனி டேஸ்ட் பை. வாழைப்பழத்துல எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. ரஸ்தாலி, செவ்வாழை. ஒருத்தர் நல்லா மாம்பழம் வாழைப்பழத்தின் பயிற்சி பெற்ற ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கண்ணை மூடி வாழைப்பழத்தை பார்த்து, இது செவ்வாழை, இது பூம்பழம், இது ரஸ்தாலி, இது முந்தன் பழம், இது தேன் வாழை, கதலி, பச்சை நாடா, மோரிஸ், நேந்திரபழம், ஒன்னு ஒரு டேஸ்ட். வாழைப்பழத்துல நம்ம தெரிஞ்சு பேசணும், தெரியாம 100 வகை இருக்குது. அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. இத்தனை டேஸ்ட் யாருங்க உண்டாக்கணும்? யாருங்க உண்டாக்கணும்? அல்லாஹு அக்பர் கபீரா. இன்னைக்கு பிபிசி பார்த்துட்டு இருந்தேன், மண்டையே வேலை செய்யல, மூளையே வேலை செய்யல. மூளை இருந்தானே வேலை செய்யுங்கிறீங்களா? காலையில் பதிவு போய் உட்காந்து பிபிசி நியூஸ் பார்த்து ஒரு செய்தி வந்துச்சு. இன்னும் வச்சிருக்கிறேன், டெல்லி பல்ல வச்சிருக்கேன். பிபிசி நியூஸ்ல ஒரு பெரிய கண்டத்தையே காப்பாற்றிய சாண உருட்டி வண்டு அப்படின்னு போட்டிருக்கான் பிபிசியில். என்ன பார்த்தா, ஆஸ்திரேலியா கண்டத்தை அழிவிலிருந்து காப்பாற்றியது இந்த வண்டு. என்ன வண்டு? சாண உருட்டி வண்டுன்னு படம் போட்டிருக்கான். அதாவது நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சாணத்தை உருட்டிக்கிட்டே போகும். பிபிசி நியூஸில் இருக்குது, வச்சுருக்கேன், நீங்கள் அடிச்சு பாருங்கள். கூகுளில் போய் பிபிசி நியூஸ் அடிச்சா வந்துடும். ஆஸ்திரேலியா கண்டத்தில் இத்தனை வருஷம்லாம், இந்த வருஷம் மக்கள்லாம் குடியேறினாங்க. அது பண்ணி மக்கள் கூட்டம் கூட்டமாக குடியேறினாங்க, லட்சக்கணக்கில் மக்கள் வந்தாங்க. கால்நடைகளும் குடியேறிச்சு. கால்நடைகள்லாம் குடியேறின பின்னாடி அந்த கால்நடைகளுடைய சாணம் பெரிய தொந்தரவாக போயிடுச்சு. அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கழிவுகள் வரக்கூடிய புழுக்கள் அதெல்லாம் வந்து அந்த அதில் வியாதி பரவி மனிதர்களும் கால்நடைகளும் சாக ஆரம்பித்து விட்டன. லட்சக்கணக்கில் கால்நடைகள் சாவிச்சு. என்னன்னு பார்த்தா இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு போட்டால் கணக்கு போட்டிருக்கான். ஒரு மாடு ஒரு நாளைக்கு 8 கிலோவை இழப்படும், அவ்வளோ சாணம் போடுகிறது. அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி மாடுகள் எவ்வளோ சாணம் போடும், அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ போடும். அது அழிவுக்கு அதை வந்து அழிக்கிறதுக்கு காரணம் இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து மக்குவதற்கு வசதி இல்லாமல் போயிடுச்சு. அதில் வியாதிகள் உருவாகி எல்லா மாடுகளும் அழிந்து அந்த வியாதி மனுஷன் அழிவு எல்லாம் ஆஸ்திரேலியா காலி பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ தான் விஞ்ஞானிகள் முடிவு பண்ணி ஒரு விஞ்ஞானி பேர் போட்டிருக்கான். அந்த விஞ்ஞானி வந்து இதுக்கு ஒரே தீர்வு இந்த சாணம் உருட்டக்கூடிய வண்டு தான் என்று முடிவு பண்ணி உலகமெங்கும் சென்று 64 வகையான சாண உருட்டி வண்டுகளை எடுத்து கொண்டு வந்து அதை ஆய்வகத்தில் வைத்து உற்பத்தி செய்து
கொண்டு போய் எல்லா இடத்தையும் பரத்தி விட்டாங்க. ஒரே வருடத்தில் இந்த பிரச்சனை தீர்ந்து ஆஸ்திரேலியா நிம்மதி அடைந்தது, அந்த வியாதிகள் ஒழிந்தது. இன்னைக்கு போட்டிருக்கோம் அந்த உருட்டி வண்டு போட்டிருக்கோம். அப்ப சாண உருட்டி வண்டு 64 வகையாம். 64 வகையாம். 64 வகை போய் பல ஒரு நாடுகளில் போய் புடிச்சிட்டு வந்து அதை முட்டை போட்டு உற்பத்தி பண்ணி எல்லாம் பறக்கி விட்டாங்களாம். அது எல்லா சாணங்களையும் அதை சரி பண்ணி அது கரெக்ட் பண்ணி பண்ணோன்னு அந்த பிரச்சனை தீர்ந்து போட்டு ஆஸ்திரேலியாவை அழிவிலிருந்து காப்பாற்றியதே இந்த சாணத்தை உருட்டக்கூடிய வண்டுகள் என்று இன்று பிபிசி நியூஸில் போட்டு செய்தி சொன்னோம். இந்த படம் போட்டு வருஷமெல்லாம் போட்டு இந்த விஞ்ஞானிலாம் போட்டு கட்டை போட்டு எடுத்து பார்த்துங்க, சும்மா அடிக்க டெய்லி கூகுள் அடிக்க வந்துடும், பிபிசியில் போட்டு அடிக்க வந்துடும். அப்போ அல்லாஹ்தால எதையுமே வீணா படிக்கலன்றாங்க. நீ சாணம் வச்சு அறுப்ப வண்டே, நாங்களாம் உயர்தரமாக சாப்பிட்றோம், அறுப்ப சாணத்தையே தாங்குற திங்கிற நீ அப்படி. நான் சாணம் திங்கல, நீங்க சோறு திங்க முடியாதுங்க, நீ மனுஷனா வாழ முடியாதுங்கன்னு சொல்லுது. ஊரை காலி பண்ண வேண்டியதுதான், ஆஸ்திரேலியாவே காலி பண்ண வேண்டியதுதான், இந்தியாவே நீ காலி பண்ண வேண்டியதுதான். நான் இருக்கிற இதுதான் வாழ்க்கை சுழற்சிங்கிறது. அதுக்கு நீ தேவை, உனக்கு மாடு தேவை, விளைஞ்சிக்கலாம். மாடு வாழணும்னா அந்த சாணம் உருட்டி விட்டு தேவை, அதுக்கு நீ தேவை. அல்லா சுழற்சி வச்சிருக்கான். ஒன்னொன்னு அல்லாஹ்தால சுழற்சியில் வச்சிருக்கிறான். இதே தான் அல்லா என்ன சொல்றாங்க, பரிணாம சுழற்சிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே தேவை. ஒரு சாண உருட்டி வண்டி இல்லைன்னா சுழற்சியில் ஒரு சங்கிலி கட்டாயிருக்கு, சங்கிலி சுத்தாது பை, சங்கிலி சுத்திக்கிட்டே இருக்கணும். சைக்கிள் டயர் சுத்திக்கிட்டே இருக்கணும். சைக்கிளில் செயின் இருக்குல்ல பை, ஒரு 200 செயின் இருக்கும், மாட்டி வச்சிருக்காங்க, சுத்திட்டே இருக்கு. ஒரு செயின் இருந்தா மொத்த சைக்கிளும் ஓடாது. சைக்கிளே 2 பேர் தான் இல்லையா, அது மாதிரி இந்த படைப்பின சைக்கிள் எல்லாம் வச்சிருக்கிறான். அதுல காக்காவும் ஒரு சங்கிலி தான், குருவியும் ஒரு சங்கிலி, புலியும் ஒரு சங்கிலி, சிங்கம் ஒரு சங்கிலி, யானை ஒரு சங்கிலி, மலம் முரட்டுகிற வண்டு ஒரு சங்கிலி, கொசுவும் ஒரு சங்கிலி, ஈயும் ஒரு சங்கிலி, வண்ணத்து பூச்சியும் ஒரு சங்கிலி, நீயும் ஒரு சங்கிலி. நீயும் அது சங்கிலி ஒரு சங்கிலி தான் நீ. என்ன பை, நீயும் வந்து சைக்கிள்ல ஒரு எல்லாம் வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா வமா ஹலக், நீ எதையுமே நான் வீணா படைக்கலன்றான். அல்லாஹ் நான் வச்சிருக்கிறேன். விளைஞ்சல அல்லாஹு அக்பர் கபீரா, எதையுமே மட்டமா நினைக்காத. அது திங்கிறதே சாணம், வாழ்றதே சாணத்துல. ஆனா அதுவும் இவ்வளவு பெரிய மனுஷன் வாழ்றதுக்கு காரணமாக்கி வச்சிருக்கேன். விளைஞ்சல அல்லாஹு அக்பர் கபீர். சரி, யாரும் பார்க்கலையா பிபிசியில்? சரி, எது சொல்ல வந்தேன்னா, ஒரே மண்ணிலிருந்து வரக்கூடிய எத்தனை டேஸ்ட் டிஃபரெண்ட் டேஸ்ட், டிஃபரெண்ட் ஆஃப் கலர்ஸ், டிஃபரெண்ட் ஆஃப் டேஸ்ட், டிஃபரெண்ட் ஆஃப் கலர்ஸ், டிஃபரெண்ட் ஆஃப் ஷேப், வடிவம் எல்லாம் ஒரே மாதிரி எல்லாம் வைக்கல பாருங்க. மாம்பழத்துல வேற வேற, மாம்பழத்தை ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமா, வாழைப்பழத்துல ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமா. நேந்திரம் பால் வேற மாதிரி இருக்கு, பச்சை வாழை வேற மாதிரி இருக்கு, சிவப்பு வாழை வேற மாதிரி இருக்கு, வெள்ளை வாழை வேற மாதிரி இருக்கு. அதுலேயே வடிவம் மாறு. மாம்பழத்து மல்கோவா வேற மாதிரி இருக்கு, ஒன்னு வேற மாதிரி. அல்லாஹ் அக்பர். சீத்தாப்பழம் மேல முள்ளு முள்ளா, தர்பூஸ் பழம் உள்ள ஃபுல்லா தண்ணி, அந்த தண்ணி பாதுகாக்கிற மேல மொத்த லேயர். அது பிறகு ஆப்பிள் மாதிரி சன்னமா கொடுத்துருந்தா என்னத்துக்கு ஆகும்? அது தூக்கி தொப்புன்னு போட்டா அது உள்ளுக்குள்ள தண்ணியில இருக்கு. அப்ப அல்லாஹ் ஜல்ல அதுக்கு மேல வந்து கெட்டியா நல்ல ஒரு 3/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு ஒரு லேயர் கொடுத்துருக்கோம். சீக்கிரத்துல வராது. அதுக்கு அப்படிதான் வைக்கணும். அதுக்கு ஆரஞ்சு பழம் மாதிரி வச்சா தூக்கி போட்டா போடுறது வெளியே வந்துடும் தண்ணி. அதுக்கு ஆரஞ்சு பழம் வைக்க முடியாது. அதுக்கு அவ்வளோ மொத்தமா வைக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஒன்னொன்னுக்கு எப்படி ஒன்றை கேட்டால வச்சா எதுக்கு எப்படி தேவையோ. வாழைப்பழம் சாப்பிடும் போது அது கண்டு அதை ஆணி வச்சு அடுப்பு அடிச்சு தான் உரிக்கணும்னா யாரும் சாப்பிட முடியும்? குழந்தைங்களும் ஈஸியா உரிச்சிருக்கு. அதான் சரி, ஈஸியா உரிக்கிற மாதிரியே மரத்தில் வந்து அப்படி இருந்துச்சு சொன்னா அவன் அங்கிருந்து வண்டியில் தூக்கி போடும்போது எல்லாம் பச்சைக்கு நைஸ் சட்னியை இங்கே வந்து நீ ஜூஸ் தான் போட்டு ஷார்ஜா தான் போட்டு குடிக்கும் இல்லையா? அபுதாபி இல்லைன்னா துபாய் தான். என்ன செய்ய முடியாது? அப்ப எல்லாம் காயா இருக்கும் போது கெட்டியா இருக்கு, அம்தனாலும் உடையாது, உடைச்சாலும் உடையாது, உரிச்சாலும் உரியாது. 2 நாள் இங்க பழுத்த உடனே டேங்கப்பா ஸ்தானா வருது. 2 நாள்ல இந்த கன்வெர்ட் பண்ணது யாரு? அதுதானா நானும் உரிக்க முடியாத தோலை 2 நாள் பழுக்க வச்ச உடனே விளைஞ்சல தோலை ஈஸியா சீச்சு வந்து எடுக்கலாம். பஜ்ஜி போடுவாங்க, வாழைக்காய் பஜ்ஜி, அப்படி தோலோட சேர்ப்பாங்க. தோலை உரிக்க முடியாது.
கஷ்டப்பட்டு உரிக்கலாம், அறுத்து எடுக்கலாம். 2 நாள் படுத்த பிறகு சின்ன குழந்தையும் உரிச்சிடும். காயா இருக்கும், கடிச்சா பல்ல கரையா போயிடும். கடிக்க கடினமா இருக்கு. பழுத்த பிறகு நீ எப்படி பழுக்க வச்ச பாத்தியா? உனக்கு தேவை என்று காயா காக்கி வச்சு பழமா பழுக்க வச்ச பாத்தியா? பல் எல்லொரு இலா சமரி, அந்த பழத்தின் பக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வைலா என்ஹி, அந்த பழம் கனிகிறதே, காயா இருந்து பழம் ஆகுது, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, காய கடிச்சா துவக்குமா இனிக்குமா? வாழைப்பழம் பழுத்த பின்னாடி, மாங்காய் காயா இருந்தா புளி, பழுத்த பின்னாடி இனிப்பு. 3 நாள் 4 நாள் அந்த கருப்பை அந்த புளிப்பை இனிப்பா மாத்தது யாருங்க? யாரும் உள்ளுக்குள்ள இன்ஜெக்ஷன் பண்ணாங்களா இனிப்ப? நான் தான் இனிப்பை உள்ள வச்சேன். புளிப்பை இனிப்பாக நான் தான் மாற்றினேன். நீ மாத்தி காட்டு, உன்னால முடிஞ்சா மாத்தி காட்டு. எவ்வளவு புளிப்பு மாங்காய், புளிப்பு மாங்காய் கண்ணு பார்த்து கண்ணு பிடிக்கும். என்ன பிடிக்குது? பழுக்க வச்ச பின்னாடி சாப்பிடு, என்ன டேஸ்டா இருக்கு. நீ மாற்ற முடியும், புளிப்பை இனிப்பா மாற்ற முடியுமோனால இந்த புளிப்பை இனிப்பா மாற்றி, டேஸ்டை மாற்றி, பச்சை கலரை மஞ்சள் கலர் கலரையும் மாற்றி, உரிக்க முடியாத உரிக்கிற மாதிரி ஆக்கி, இத்தனை லட்சக்கணக்கான வெரைட்டிஸ்ல மாற்றி மாற்றி கொடுத்தனே. இன்ன ஃபீ ذلك لآيات لأولي لقوم يعقلون, அக்கல் உள்ள மக்களுக்கு, ஜி لقوم يؤمنون, அறிவுள்ள மக்களுக்கு. இன்ன ஃபீ ذلك لآيات لقوم ஈமான் கொள்ளக்கூடிய மக்களுக்கு. நிச்சயமாக இந்த படிப்பில் இருக்கு. என்ன படிப்பில் இருக்கு? ஒரே ஒரு மண்ணில் இத்தனை உண்டாக்க முடிஞ்ச அல்லாஹ், ஒரே ஒரு தண்ணியில இத்தனை கோடி கோடி வெரைட்டிஸை உண்டாக்க முடிஞ்ச அல்லாஹ் ஒரு உஜூத் ஏன் இத்தனையும் காட்டாது? ஒரு உஜூத் தாங்க இத்தனை கோடி மனிதர்களையும் காட்டுது. சரிமா, தண்ணி ஊத்துன புளிய மரம் என்ன செய்யுதுங்க? புளிக்குது. பக்கத்துல காடு, கரும்பு காடு என்ன செய்யுது? இனிக்குது. இருக்குல்ல, ஒரு தண்ணி தான் ஊத்துறோம். ஒரு மனுஷன் கோவிச்சுக்கிறான், ஒரு மனுஷன் முகப்பத்தா இருக்கான். ஒருத்தர் என்ன திட்டினாலும் அப்படிங்களா, நல்லா திட்டுறீங்க. ஒருத்தர் முறைச்சு பண்ண என்ன முறைக்கிற, பேத்து கூட கண்ணம் வாங்குறான். இருக்குல்ல, குணங்கள் மாறுது இல்ல, பழங்களை குணம் மாற, மனுஷன் குணம், இத்தனை ஒரு ஊஜி தான் காட்டுது. ஒருத்தர் கோவம் என்ன திட்டினாலும் கோவம் வராது. இந்த மாதிரி ஒருத்தர் புஷ்குன்னு கோவம் வருது, சொன்ன உடனே கோச்சுக்கிறான். ஏங்க கோச்சுக்கிறேன், என்ன கோச்சுக்கிறேன்? ஏங்க கோச்சுக்காதீங்க, என்ன அமைதி சொல்ல வர நீங்க? நான் அமைதி தான் சொல்ல, என்ன அமைதி சொல்ற நீ? என்ன ஒன்று என்ன பேச, என்ன பேசுறதுங்க? என்ன படி என்ன பேசலாம் அவன்கிட்ட படி எடுத்து எடுத்து சொல்லுவாங்க. ஒருத்தர் என்னதான் திட்டு அப்படிங்கிறீங்கல்ல, சரி கொஞ்சம் திட்டுறேன்டா, ஒரு ரோஷம் இல்லையா? ரோஷம் தான் வரணும், நல்லா தான் நீங்க நல்லா தான் திட்டுறீங்க, பரவாயில்ல, மாஷா அல்லாஹ். உயிர் குணம் அப்படி இருக்கு, அவர் குணம் அப்படி இருக்கு. அதாச்சுங்களா? ஒரு எருமாட்டு பால்ல டீ குடிச்சிருப்பாங்க சில பேர். சின்ன வயசுல எருமாட்டு பால்ல டீ குடிச்சிருப்பாங்க. என்ன சொல்லு, அது வெளில ரோட்ல படுத்துக்குது எருமாடு. டிராபிக் ஜாம் ஆயிடுது. இந்த பக்கம் 10 லாரி, இந்த பக்கம் 10 லாரி, ஆறு அடிக்கிறான். எந்திரிக்கவே மாட்டேங்குது. கடைசி மெதுவாக தலையை திருப்பி, என்ன 25 லாரி திரும்ப படுத்துக்குது. மெதுவாக திருப்பி 25 லாரி நிற்குது. ஒரு சைட்டா ஒரு பாரு விட்டுட்டு அப்புறம் 2 பேர் இறங்கி வந்து ஹே ஹேன்னு தான் ஓடுது. எருமாட்டியே வந்தா முடிச்சா, மான் என்ன ஃபாஸ்டா ஓடுது, புலி என்ன உஷாரா இருக்கு, காக்கா என்ன உஷாரா இருக்கு, அதே அவன் தான் படிச்சான். ஒரு உஜூத் தாங்க இத்தனையும் காட்டுது. மனிதர்கள் இத்தனை கோடி பேரை ஏன் அல்லாஹ் வச்சா, இந்த மாதிரி வெரைட்டிஸா வச்சா அல்லாஹ் தஆலா? அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும். இல்லைங்களா? உனக்கு ஒருத்தருக்கு பிடிக்கல, நான் வந்தாத்தலா இவருக்கு அவரு தான் பிடிக்குது, அவருக்கு இவரு தான் பிடிக்குது. நீ யாரை மந்த புத்தின்னு சொல்லி அவங்க 2 பேர் தோஸ்து இருக்கான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் தாங்க. ஏங்க நான் என்னதான் என் சுபாவத்தில் மன்னிக்காங்களே பேசலாம், ஆமா ஆமான்னு கேட்டுதான் உட்காந்து பதிலே சொல்றது இல்லை. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏன் சொல்றதுக்கு புறம்புறதுக்கு ஆள் வேணும். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு நண்பரை எனக்கு கொடுத்தா, அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி உலகத்தில் யாரையுமே எல்லாம் வேஸ்டா படிக்கல. நீ யாரை உனக்கு பிடிக்கலேங்கிறியோ அவனை பிடிச்ச 4 பேர் இருக்கானு. உனக்கு 10 பேர் உன்னை மனுஷனா திட்டான்னு வச்சுங்களேன், இவர் தான் மனுஷனும் உன்னை சொல்லக்கூடிய 4 பேர் இருப்பான். ஏன் கவலைப்படுற? இல்லைங்களா? நீ ஏன் சொல்ற உனக்கு பிடிக்கலன்னு பிடிக்கும். கடையில போனா தக்குவா சில்க்ஸ் போங்க, 300 சேலை வச்சிருக்கான். முதல் ஒரு திப்பை, இதெல்லாம் ஒரு சேலையா, இதெல்லாம் ஒரு கலரு, ஆதி காலத்து கலர்
அவர் சிலை பொறுக்கிட்டு போகிறான். அவன் ஒதுக்கு அடுத்து ஆஹா இதுதான் தேடிக்கிட்டே இருந்தேன், செம்ம கலர், பச்சை கலர்னா செம்ம கலர். அவன் ஒதுக்கி பொறுக்கிட்டு போகிறான். அவன் ஒதுக்கி போட்டுருந்தா அவன் கர்நாடகா மாதிரி இருக்குன்னு. இந்த கர்நாடகா தான் நான் ஆந்திரா முழுசும் தேடினேன், கிடைக்கல. கர்நாடகாவில் போய் தேட்ட கொண்டாயாத. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எல்லாத்துக்கும் ஒரே விருப்பம் வைக்கல பாருங்க. எல்லாருக்கும் ஒரே விருப்பம், பச்சை கலர் தான் அத்தனை பேருக்கும் விருப்பம்னு சொன்னா தக்குவால பச்சை கலர் சேலை, அந்த சேலையே ஒரே டிசைன் தான். எனக்கு இதான் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், இதான் யார் வாங்குவா? 1000 வெரைட்டி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஒருத்தருக்கு இட்லி பிடிக்குது, ஒருத்தருக்கு சாம்பார் பிடிக்குது, ஒருத்தருக்கு ரொட்டி பிடிக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவுப் பொருட்களை மாறி மாறி பிடிக்குது. கலர்ல இங்க எல்லாம் ஒரே கலரா பாருங்க பாருங்க. அசத்து பார்த்தா அடேங்க அப்பா பயங்கரமா இருக்கும். இது பாருங்க சாயம் போட்ட மாதிரி, சாயம் போட்டா சொல்ற மாதிரி இது வருது. இது வந்து மஞ்சள் கலரா, இது சந்தன கலர், மஞ்சள் கலந்து சந்தனம். மஞ்சள் கலர் வந்து பார்ப்பவர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய கலர் சொல்றேன். சஃப்ரா ஃபாகிஉன் லௌனுஹா, சஃப்ரானா மஞ்சள் கலர், அது பொன்னிறம் கலந்த மஞ்சள் கலர். லௌனுஹா தஸுர்ருன் நாஸிரீன், பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய கலர் என்ன சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப கலர்லாம் பிடிக்கும். அதான் இத்தனை கலர்ல படிச்சா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. சுந்துஸின் ஹுதுரின் வ இஸ்தப்ரகின், சொர்க்கத்துல பச்சை நிற ஆடை கொடுப்பேன் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது. இவ்வளவு கலர் வெரைட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்ல இயற்கை சீனரி ரசிக்கிறேன், நீ என்ன ரசிக்கிற? அல்லாஹ் ரொம்ப ரசிக்கிற. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு கலர். வெள்ளை வெளியேறு கொக்கு, கண்ணங்கரையில் காக்கா, மயில் பார்த்தா அத்தனை கலர், எல்லா கலரும் இருந்தது மயில்ல. இவ்வளவு ஏன் அல்ல எல்லாத்தையும் காக்கா மாதிரி ஒன்னும் படிச்சிருக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நீ ரசிக்கிறையோ இல்லை நான் ரசிக்கிறேங்கிற அல்லாஹ் தஆலா இவ்வளவையும் ஒரு உஜூதாக காட்டுது. அங்க வாங்க பாயிண்ட்டுக்கு. வெரைட்டிஸ் மாறி இருக்கிறது, மனிதனுடைய குணங்கள் மாறி இருக்கிறது, மனிதனுடைய உயரம் மாறி இருக்கிறது, மனிதனுடைய கலர் மாறி இருக்கிறது. இத்தனையும் அல்லாஹ் தஆலா படைச்சான் ஒரு உஜூத கொண்டு. ஏன் இத்தனையும் படைச்சான்? ஒன்னொன்னும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும்க்காக வேண்டி, ஒன்னொன்னை கொண்டு ஒரு தேவை பூர்த்தி ஆகும். பொண்ணு கருப்பா இருந்தா பிடிக்குமா உனக்கு? ரஷ்மிக்கு சொல்லுப்பா, ஒரு கண்ணங்கரையில் ஒரு பொண்ணு இருக்கு, பரவாயில்லையா? அடிக்கிறியா? ரொம்ப கொஞ்சம் வெள்ளையாச்சும் இருக்கும். நீ சொல்ற இப்ப ஆப்பிரிக்காவில் போய் கருப்பி, என் கருப்பியே அவங்க போய் கொஞ்சம் அவங்க ஆப்பிரிக்கா கண்ணங்கரையில் நாங்கள் ஆளே தெரிய மாட்டேங்குது, வித்தியாசமே தெரியுது. கண் எது மூக்கு எதுவும் தெரியாம கண்ணங்கரையில் இருப்பாங்க. இப்ப ஆப்பிரிக்காக்காரன் ஒரு காதல் எப்படி கொஞ்சம் உன்னை போன்ற உலகத்துல யாரும் இல்லை, நீதான் உலகத்திலே பேரழகு, உன் அழகுக்கு மேல காக்கா தோத்து விடும். எப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் உலகத்திலே கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அது அப்படியே கொஞ்சம் தூ நீ எல்லாம் ஒரு கலரு, இந்த மூஞ்ச வச்சுட்டு ஐ லவ் யூ சொல்ல வந்துட்டேன் அப்படியே சொல்லுவாங்க. இப்ப அவனுக்கு அல்லாஹ் அந்த கலரை வந்து ரொம்ப பிரியமா காட்டுறான். வெள்ளனுக்கு வெள்ளையே காட்டுறான். நம்மள ரெண்டும் கெட்டான இருப்பாங்க, வெள்ளையும் கிடையாது கருப்பும் கிடையாது, நமக்கு அல்ல அழகா காட்டுறான். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இவ்வளவு வெரைட்டிஸ், இவ்வளவு கலர், இவ்வளவு ஷேப்பு, இவ்வளவு சுவைகள், எல்லா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இத்தனையிலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒரு உஜூத் தான் காட்சியளிக்கிறது. சினுவானு கைரு சினுவானின், கிளை உள்ளது கிளை இல்லாத கொடிகள். அடேங்கப்பா, எறும்புல 6000 வகை இருக்கும். எறும்புல வகைகள் 6000 வகை இருக்கும். ஒன்னொன்னுலயும் பல மில்லியன் எறும்புகள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எடுத்து பாருங்க விஞ்ஞான புஸ்தகங்களை. பல்லியில் எத்தனை வகை, எறும்புல ஈயில எத்தனை வகை, வண்டுல எத்தனை வகை, பல லட்சம் வகைகள். அல்லாஹு அக்பர். ஏன் அல்லாஹ்வுடைய கற்பனை வளத்திற்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லை. இது எல்லாமே இன்னைக்கு என்ன நீ பாக்குற எல்லாமே அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து வந்ததுதான். இல்மிலிருந்து கொஞ்சோடு தெளிச்சு விட்டுருக்கான் அல்லாஹ் தஆலா. அவன் இல்முல இன்னும் எவ்வளவோ இருக்கு, அல்லாஹ்வுடைய இல்முல எவ்வளவோ இன்னும் இல்மு இருக்கு. எத்தனையோ கோடி சூரத்துகள் இருக்கு. இது எல்லாம் அஸ்மா உள்ளதான். சிலரை நம்ம காட்டியிருக்கான், சிலர் யாருக்குமே காட்டவே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பெருமாள் துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக, உனக்கு சொந்தமான அத்தனை இஸ்முகளை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன். சம்மைத பிஹி நஃப்ஸக, அவற்றை கொண்டு உனக்கு நீ பெயர் வைத்துக் கொண்டாயே, அத்தனை கோடி இஸ்முகள் என்ன, அத்தனையும் கொண்டு உனக்கு நீ பெயர் வைத்துக் கொண்டாயே அப்படின்னா
அத்தனை கொண்டு உனக்கு நீ பெயர் வைத்து கொண்டாயே. இது என்ன உன் பேர் தான், எறும்பும் உன் பேர் தான். உனக்கு நீ பெயர் வைத்துக் கொண்டாய். எறும்பும் உன் உஜூதுடைய ஒரு ஷானுடைய பேர் தான் எறும்பு. ஒவ்வொரு நொடியும் ஒரு ஷான்ல அல்லாஹ் இருக்கிறானே. அப்ப எறும்பும் அல்லாஹ்வுடைய பேர்கள் ஒரு பேரு, ஈயும் அல்லாஹ்வுடைய பேர்கள் ஒரு பேரு. எத்தனை வெளியே கொண்டுட்டா வெளியே கொண்டு வராம எவ்வளவு உள்ள இருக்குதோ. 56 பேருக்கு பாட விளங்கல. எறும்பு அல்லாஹ்வுக்கு பேரா? இது அல்லாஹ் எங்க இருக்கா, எறும்பு எங்க இருக்கா? உட்காருங்க. இப்ப நான் ஒன்னும் உதாரணம் சொல்றேன், வழங்கி உங்களுக்கு. ஹோட்டல்ல போனோம், நாஸ்டா. உங்களுக்கு என்ன இட்லியா தோசையா என்ன பிடிக்கும்? தோசை. தோசையில 10 வஞ்சு வருது. மசாலா தோசை, ரவா தோசை, ஆனியன் தோசை, ரோஸ்ட், பேப்பர் தோசை, ஊத்தாப்பம், முட்டை தோசை, இட்லி. சரி, இட்லி. அப்புறம் மாவு சேரும் வேற எதுங்க? மினி இட்லி, பணியாரம். இத்தனை என்ன அரிசி தானே இது? இது அரிசி தானே. இடியாப்பம், அது அரிசி. கொலாப்புட்டு, அத இதெல்லாம் அரிசி எடுத்த தோற்றங்கள் பாய். அரிசிக்கு இன்னொரு பேர் தான் இட்லி. அது அரிசி இந்த சூரத்துல வந்து அது பேர் என்ன? இட்லி. அரிசி வந்து இடியாப்பம், சிக்கல் போட்டு வந்தா அது பேர் என்ன? இடியாப்பம். இடியாப்பம் அரிசி தானே. இட்லி அரிசி தான். அதுக்கு இடியாப்பம், இட்லி. இந்த சூரத்து மாறுது, பேர் மாறிடுச்சு. தோசையும் அரிசி. நீங்க சொன்னீங்களா மசாலா தோசை, இது எல்லாமே என்னதான்? அரிசி. தோல் ரொட்டி, தோல் ரொட்டிங்கிறாங்க. தோல் சன்னமா ரொட்டி போற வெள்ளை அரிசி ரொட்டி. அது ரொட்டி, பத்திரின்னு கேரளா. அது என்னது? அரிசி. கொலாப்புட்டு, சுபானந்தா சுபான். ஒரு அரிசியின் பெயர்கள் தான் இப்பயும் இத்தனை ஒரு அரிசியுடைய பேர் தான். ஏன் அரிசிக்கு இத்தனை பேர் வச்சீங்க? சில பேருக்கு இட்லி பிடிக்கும், வயசானவங்க கேட்கறாங்க. அதனால அரிசி ஆகிய நான் அந்த வயசானவங்களுக்காக வேண்டி இட்லியாய் வந்து தேங்காய் பால் ஊத்தி 2 வாழைப்பழத்தை போட்டு ஜீனி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா இடியாப்பம் அப்பாடி நினைச்சாங்க. கட்சி ஊருதுன்னு மாப்பிள்ள சொல்றாரு. அதனால அவருக்கு என்ன வேணும்? அது அரிசியாகிய நான் இடியாப்பமாக வந்தேன். அபுத்தாயிர் பாய் மசால் தோசை பிரியுங்களா? அபுத்தாயிர் பாய்க்காக வேண்டி அரிசியாகிய நான் மசால் தோசையாக வந்தேன். நானே தான் அரிசி, நான் எடுத்த தோற்றம் தான் மசால் தோசை. எனது இன்னொரு பேர் தான் இட்லி, எனது இன்னொரு பேர் தான் கொலாப்புட்டு, எனது இன்னொரு பேர் தான் இடியாப்பம். நீங்க தின்பவர்கள் வேறு வேறாக இருப்பதனாலே, நீங்கள் ஆசைப்படக்கூடியவர்கள் வேறு வேறாக இருப்பதனாலே ஒவ்வொரு ஷானாக மாறி மாறி, ஒவ்வொரு உருவமாக மாறி மாறி என்னை கேட்பவர்கள் அதிகமாக இருப்பதால் ஒரே ஒரு ஆள் இருந்தா அந்த ஆள் என்ன விருப்பம் அது மட்டும் வரலாம். இப்ராஹிம் பாய் மட்டும் துணியால வாழ்ற உங்களுக்கு என்னங்க புரியும்? இட்லி தான் வேற எதுவும் வேறன்றாரு. நான் இட்லியாவே வருவேன். இருக்காங்க, இப்ராஹிம் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க, ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கேட்கறாங்க. வேற இசாலுஹு குல்லையும் இசாலுஹு மன்ஃபி ஸமாவாத்தி வல் அர்த், வானபூமி இருக்கும் அத்தனை பேரும் மாறி மாறி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை பேர் தேவை பூர்த்தி ஆகிட்டு இருக்கிறது. எனவே குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான் இசாலுஹு மன்ஃபி ஸமாவாத்தி வல் அர்த், வானபூமி இருக்கும் அத்தனை பேரும் என்னிடத்திலே மாறி மாறி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வளவு பேரு தேவை நிறைவேற்றது நான் ஒருத்தன் தான் ரப்பா இருக்கிறேன். இதை தவிர வேற யார் ரப்பா இருக்கிறா? ஆகவே குல்லையோமின் ஹோஃபி ஷான், ஒவ்வொருடையும் ஒரு ஷானிலே வருகிறேன். உங்க தேவை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி நான் தான் ரப்பு என்பதற்காக வேண்டி குல்லையோமின் ஒவ்வொரு நொடியும் ஒரு ஷானிலே வருகிறேன். நான் எடுத்துக்கொண்ட கோலங்கள் தான் இவை. என்ன என்னுடைய பெயர்கள் தான். நீ உனக்கென்று வைத்துக் கொண்ட பேர் நாங்களா பேர் வச்சோம்? இல்ல யாராவது இட்லிக்கு தேன் தொட்டு இட்லி யாருக்கு பேர் வச்சா? அது எஜமா வச்ச பேர். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஷானிலே வருகிறேன். என்னுடைய ஒவ்வொரு ஷானுக்கு ஒரு பேர் இருக்கு. குல்ல இஸ்மின்
இன்னி அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக், உனக்கு நீ சூட்டிக் கொண்ட பெயர்கள். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், உன் வேதத்திலே இறக்கி வைத்த பெயர்கள். அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கி, உன் சிருஷ்டிகளை யாருக்கேனும் சொல்லிக் கொடுத்த பெயர்கள். அவிஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக, உன்னுடைய மறைவான இல்மிலே நீ மறைத்து வைத்துக் கொண்டாயே, யாருக்கும் வெளிப்படுத்தவே இல்லையே, அத்தகைய பெயர்கள். வெளிப்படுத்த ரொம்ப கொஞ்சம், அல்லாஹ் வெளிப்படுத்தாம அல்லாஹ்வுடைய இல்மில் இருக்கிற பேர் ரொம்ப இருக்குது. அதுல கொஞ்சம் சொர்க்கத்துல பார்ப்பீங்க, சொர்க்கத்துல பார்ப்பீங்க நீங்க. வாலா ஐனுன்ற வலா உதுனு சமயம் கொஞ்சம் காட்டுவான், முடிஞ்சு போச்சா முடியாது. கடல்ல ஒரு துணிதாரி சாப்பிட்டேன், எவ்வளவோ இருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவிஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக். வா 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 சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வா ரே வா. எவ்வளவு பெரிய எஜமான், எவ்வளவு பெரிய எஜமானுடைய எவ்வளவு சின்ன அடிமை நாங்கள்லாம். அவன் ஷான இப்படிப்பட்ட என்னை வழங்காம உட்கார்ந்துருக்கோமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி. நீ எப்படி அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தணுமோ கண்ணியப்படுத்தலடா. நீ எப்படி அல்லாஹ்வை மதிக்கணுமோ அப்படி மதிக்கல. வா 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 வா. அப்ப என்ன சொன்னா, அந்த ஒரு உஜூது தாமா இத்தனையிலையும் காட்சி அளிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அந்த சூரத்துல வந்துட்டே இருக்காங்க. அப்ப எஜமான இப்படியாப்பட்ட உன்னை விளங்காம உட்கார்ந்துருக்கிறோமே, நீ உன்னை ரசிக்கத்தான் நம்மளே படிச்சான். உன்னை ரசிக்கவும், உன்னிடம் கொஞ்சவும், உன்னை பார்க்கவும், உன்னிடம் பேசவும், உன்னை காதல் கொள்ளவும், உன்னிலே அழியவும், உன்னை நேசிக்கவும், உன்னில் கலந்து விடவும் தான் எங்களை படிச்ச நீ. நாங்க இந்த சிருஷ்டிகளை பார்த்து ஏமாந்து போய் உட்காந்துருக்கோம். அதே நிஜமா ஒன்னே ஒரு கோரிக்கை, என்ன, என் கல்வியில நீ வந்துரு, என் கண்ணுல நீ வந்துரு, என் கல்வியில நீ வந்துரு. இன்னொரு கோரிக்கை என்ன, உன்னை தவிர வேற எது என் கல்வியில வரக்கூடாது. ஒரு கோரிக்கை, நீ வந்துடணும், உன் ஆசை வரணும், உன் ஆசை என் கல்வியில வந்துடணும். இது ஒரு கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை என்ன, வக்கீல் சொன்னா, இன்னொரு கோரிக்கை என்ன, உன் ஆசையை தவிர வேற ஆசை வரவே கூடாது. நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், உன் ஆசையை தவிர வேற ஆசை வரக்கூடாது. தில் மே ஜிகர் மே ஜான் மே பஸ் தூ ஹி தூ ரஹே, दिल में जिगर में आंख में बस तू ही तू रहे, दिल में जिगर में आंख में बस तू ही तू रहे, इसके सिवा ना और कोई आरज़ू रहे, इसके सिवा ना और कोई आरज़ू रहे, इसके सिवा न और कोई आरज़ू रहे, इसके सिवा न और कोई आरज़ू रहे, हसरत यही रहे और यही जुस्तजू रहे, हसरत यही रहे और यही जुस्तजू रहे. எனக்கு மனசில் கவலை என்று ஒன்று இருந்தால் இந்த ஒரு கவலை இருக்கு, என் மனதில் தேட்டம் இருந்தால் இந்த ஒரு தேட்டம் தான் இருக்கும். அது என்ன தேட்டம், ஹஸ்ரத் யஹி ரஹே और यही जुस्तजू रहे, नजरी जिधर उठाऊं उधर तू ही तू रहे, नजरी जिधर उठाऊं तू ही तू रहे, नजरे जिधर उठाओ उधर तू ही तू रहे. என் பார்வையை நான் தூக்கி எங்க பார்த்தாலும் அங்க நீதான் இருக்கணும். நீயே சொல்லிட்டே ரப்பே, ஐனமா துவல்லு, நீ எங்கே திரும்பினாலும் உன் முகம் இருக்குன்னு சொல்லிட்ட. உன் முகத்தை தவிர வேற முகத்தை நான் பார்க்க கூடாது. இது உன்னுடைய கோரிக்கை. இந்த ரமலான்ல நான் கோரிக்கை என்ன கேட்டேன், இது கேட்கிறவா, நஸரே ஜிதர் உட்டாய் உதர் तू ही तू रहे, नजरी जिधर उठाओ. வாரே வா. அந்த ஒருத்தன் தான் இத்தனை சூழ்நிலை வந்திருக்கிறாங்க. இத்தனை முரீதுகளுடைய தோட்டத்தில் காட்சி அளிக்கிற ஒருத்தரை தவிர இன்னொருத்தன். நீ அப்படி நான் உங்களை பார்த்தா அல்லாஹ் லைன் சக்கரத்தும் இந்த 1000 பேரை 2000 பேரா 10,000 பேரா லட்சக்கணக்கா அல்லாஹ் காட்டுவான். இந்த 100 பேரை பல 100 பேரா அல்லாஹ் காட்டுவான். நீங்க என்னல மௌலா பார்த்தா இந்த ஒரு நாளை மாதிரி இன்னும் பல நாள் நசீபாகும். நீ மௌலா தான் இந்த சூரத்தை பார்த்தா லைன் சக்கரத்தும் இது போன்று இன்னும் பல இரவு உங்களுக்கு நசீபாகும். நான் ஒவ்வொருத்தரையும் மௌலா 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 வக்கீல் மௌலா வந்த மௌலா நீ தான் வந்த
ஷாஹித் மௌலா சூரத்தில் நீ தான் அல்லாஹ் வந்த, ரஹீம் சூரத்தில் நீ தான் ரப்பே வந்த, இப்ராஹிம் சூரத்தில் நீ தான் வந்து பாடம் கேட்ட அல்லாஹ். நான் பார்த்தா இந்த 1 100 அல்லாஹ் பல 100 அல்லது நசரி ஜிதர் உட்டா तू ही तू रहे नजरी जिधर उठा बस इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं, इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं. ஒரே ஒரு துவா வந்து கேட்கறேன்ல, இதுக்கு முன்னாடி இந்த துவா நான் கேட்கவே இல்லை, வேற எந்த துவாவும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு துவா. इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं, इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं. காரில் ஏறணும் பாட்டை போட்டார், சேர்ந்து கார் ஏறணும், இந்த பாட்டை போட்டாரா வேற பக்கம் இது வரியை தான் திரும்ப திரும்ப ரிவேஸ் பண்ணி சேலம் போகிற வரைக்கும் கேட்டுட்டே உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துட்டு காரில். इस इल्तिजा के बाद कोई इल्तिजा, இந்த ஒரே ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன், என்ன வேற எந்த கோரிக்கையும் எனக்கு கிடையாது. इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं, इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं. मेरा सनम हमेशा मेरा रूबरू रहे. ये यजमा எனக்கு முன்னாடியே இருக்கணும், என் यजமா என்னைக்குமே என் முன்னாடியே தான் இருக்கணும், என்னை விட்டு வரக்கூடாது. இது ஒரு தான் ஒன்று கோரிக்கை, வேற கோரிக்கையே இல்லை. इस इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं, इल्तिजा के बाद कोई इल्तिजा नहीं. मेरा सनम हमेशा मेरे रूबरू रहे, मेरा सनम हमेशा रूबरू रहे, मेरा सनम हमेशा मेरे रूबरू रहे. जन्नत मेरे नसीब की वाइज को बख्श दे, जन्नत मेरी नसीब की वाइज को बख्श दे. या अल्लाह என் நசீப்ல எனக்கு சொர்க்கம்னு எழுதிருப்பீல, அந்த சொர்க்கத்தை நீ சொர்க்கத்தை தேடி அமைச்சிறாங்களே வாயில்கள், முசல்லீன்கள், தொழுகையாளிகள், வாழ்நாள்லாம் அமல்களின் சிறப்பு அமலுக்கே வாழ்றாங்களே, அவங்களுக்கு கொடுத்துரு. எனக்கு ஒன்னே ஒன்று ஆசை இருப்பேன், என்ன என் கஃபன்ல ஒரு வாசம் இருக்கணும், அவ்வளவுதான். ஜன்னத்து மேரே நசீப் கி, என் கஃபன்ல என்னை வச்ச பின்னாடியும் நீ என் கூட இருந்தா போதும், என்னை எங்க வேணா போட்டுக்கோ, எங்க வேணா வச்சுக்கோ, ஆனா நீ என் கூட இருக்கிற அந்த இன்பம் என்கிட்ட இருக்கணும், என் கல்புல என் கல்பு துடிக்கணும். நான் என் கஃபன்ல இருந்தாலும் கபர்ல இருந்தாலும் எங்க என்ன வச்சிருந்தாலும் என் கூட நீ இருக்கிறேன்னு அந்த உணர்வு, அந்த இன்பம் எனக்கு இருந்தா போதும். நம்ம உன்னோடு இருக்கும் அந்த இன்பம் போதும், எனக்கு வேற எதுவும் தேவை. ஏன்னா சொர்க்கத்துல பெரிய சொர்க்கம் அதானே. जन्नत मेरे नसीब के वाइज को बख्श दे, जन्नत मेरी नसीब की वाइज को बख्श दे. मेरे कफन में गेसुए जाना की बू रहे, मेरे कफन में गेसुए जाना की बू रहे, मेरी कफन में केसुए जाना की बू रहे. तेरा ख्याल और तेरी दुस्तजू रहे, तेरा ख्याल और तेरी, என் சிந்தனையில் நான் எதை கற்பனை செய்தாலும் எதை யோசித்தாலும் உன்னை தவிர இன்னும் யோசிக்க கூடாது. தேரா ख्याल और தேடி எதை தேடினாலும் என் கண்கள் உன்னை தான் தேடணும். तेरा ख्याल और तेरी जुस्तजू रहे, मैं न रहूं मुझ में फकत, मैं न रहूं, நானா இருக்கக்கூடாது, என்னிலே பார்க்கும் பொழுது मैं न रहूं मुझ में फकत तू ही तू रहे, मैं न रहूं मुझ में फकत तू ही तू. நான் என்னிலே நான் இருக்கக்கூடாது, என்னிலே பார்க்கும் பொழுது நீயே தான் இருக்க வேண்டும், என்னிலே முற்றிலுமாக நீ இருக்க வேண்டும். मैं न रहूं मुझ में फकत तू ही तू रहे, मैं न रहूं मुझ में फकत तू ही तू रहे. எஜமானே நீ என் கூட தான் இருக்கிற, உன்னோடு தான் இருக்கிறேன், இந்த ஈமான் என் கல்புல நீ உறுதிப்படுத்திடுறே. உன்னை விட்டுட்டு வாழக்கூடிய வாழ கேவலமான வாழ்க்கை,
நீ இந்த உடலை கொடுத்தது நீ, கல்பை கொடுத்தது நீ, ரூஹை கொடுத்தது நீ. உன்னை மறந்து வாழக்கூடிய கேவலமான வாழ்க்கை தேவையே இல்லை எனக்கு. நீ நீ வா வா नासिर को आज कामिले ईमान बना दे तू, नासिर को आज कामिले ईमान बना दे. ईमान कामिला आकी रजमाने ये जिंदगी रहे न रहे ஆபரூர். இந்த வாழ்க்கை இருக்கட்டும் போகட்டும், மானம் மட்டும் மரியாதை இருக்கும். இந்த வாழ்க்கை இருக்கும் போகும் ரப்பே, நீ கொடுத்த உன்னுக்கு இந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சு என்ற ஆனந்தம் என் கல்வில இருக்கும். ये जिंदगी रहे न रहे आबरू रहे, ये जिंदगी रहे न रहे, दिल में जिगर में आग में बस तू ही तू रहे, दिल में जिगर में आग में बस तू ही तू रहे, इसके सिवा न और कोई आरज़ू रहे, इसके सिवा न और कोई. या अल्लाह இந்த துஆவை ரமலானுடைய பரக்கத்தால கபூல் செஞ்சுக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த வக்துடைய பரக்கத்தால கபூல் செஞ்சுக்க, இந்த சஹருடைய நேரத்துடைய பரக்கத்தால கபூல் செஞ்சுக்க, இங்க வந்திருக்கிற நல்லடியாருடைய பரக்கத்தால கபூல் செஞ்சுக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமலான் நீ எங்களுக்கு பிச்சையா கொடுத்த அல்லாஹ், இந்த ரமலான்ல உன்னை பற்றி பேச நசீபை பிச்சையா கொடுத்த அல்லாஹ், நல்லடியாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த யா அல்லாஹ், தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த யா அல்லாஹ், தராவி தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனை கேட்பதற்கும் ஓதுறதுக்கும் தௌஃபீக் செஞ்ச அல்லாஹ், அது விளக்கத்தை கேட்கறதுக்கு பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ். இது எல்லாத்துக்கும் நாங்கள் அளவற்ற நன்றி செலுத்துறோம். எவ்வளோ நன்றி செலுத்தினோம் அது கம்மி தான் ரப்பே. எங்களால் முடிஞ்சளவு நன்றி செலுத்துறோம் அல்லாஹ். இது நீ தான் கொடுத்தேன்னு விளங்கிட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் ஒமா ஷக்கர்னாக ஹக்க ஷுக்ரி, எப்படி நன்றி செலுத்தணும் அப்படி நாங்கள் செலுத்தல அல்லாஹ். ஆனால் எங்களால் முடிஞ்சளவு நன்றி செலுத்துறோம் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ரு யா அல்லாஹ். நன்றி செலுத்துறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ சொல்லியிருக்கிற, நீ பொய் சொல்ல மாட்டே ரப்பே. லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் நீ சொன்னார். நன்றி செலுத்தினா அதிகப்படுத்தி தரேன்னு சொன்னார். இன்னும் பல ரம்ஜான் இந்த மாதிரி பிச்சை கூடாது. யா அல்லாஹ் இந்த முரீதுகளை நீ தான் கொடுத்த அல்லாஹ், நாங்கள் நன்றி செலுத்துறோம் யா அல்லாஹ். இவ்வளோ பேருக்கு மத்தியில் அல்லாஹ் பற்றி சொல்ல நீ தௌஃபீக் செஞ்ச அல்லாஹ், நான் நன்றி செலுத்துறோம் அல்லாஹ். இந்த கூட்டத்தை பல கோடி மடங்காக்கிறேன் யா அல்லாஹ். இந்த கட்டடத்தை நீ தான் கொடுத்த அல்லாஹ், நாங்கள் நன்றி செலுத்துறோம் அல்லாஹ். இதை விட பெரிய கட்டடத்தை கொடுத்துறியா அல்லாஹ், சொந்த கட்டடமாக கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையில் நின்று குனிஞ்சு தொழுகிறதுக்கு தௌஃபீக் செஞ்ச அல்லாஹ், நாங்கள் நன்றி செலுத்துறோம் அல்லாஹ். எங்களுக்கு இறுதி மூச்சு வரைக்கும் நின்று குனிந்து சஜ்தா செஞ்சு தொழக்கூடிய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு உணவளிக்கிறதுக்கு தௌஃபீக் செஞ்ச ரப்பே, நன்றி செலுத்துறோம் யா அல்லாஹ். இன்னும் பல கோடி மக்களுக்கு உணவளிக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். உன்னை பற்றி சொல்வதற்கு தொண்டையை நாக்கையை கொடுத்து அல்லாஹ், நன்றி செலுத்துறோம் அல்லாஹ். இன்னும் பல லட்சம் பேருக்கு சொல்றதுக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சேன்னு ஒரு நாள் பட்டியல் போட முடியாது அல்லாஹ். அவ்வளவு கொடுத்த அல்லாஹ், அவ்வளவு நியமத்துகளை கொடுத்த அல்லாஹ். ஒயின் தஅது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. யா அல்லாஹ் அல்லாஹ் நியமத்தை என்னன்னா எண்ணி முடிக்கவே முடியாது அப்படி நீயே சொல்லிட்டே அல்லாஹ். உனக்கு எப்படி நாங்கள் சுக்ரு செஞ்சு முடிக்க முடியும் அல்லாஹ். யா அல்லாஹ் சுக்ரு எங்களால் செஞ்சு முடிக்க முடியாது அல்லாஹ். நீ கொடுத்த அனைத்தும் நீ தான் அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ். நீயே சொல்லிட்டே ரப்பே, வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களை என்னவெல்லாம் நேமத்திற்கோ அல்லாஹ் கொடுத்த பிச்சை நீயே சொல்லிட்டே அல்லாஹ். நாங்கள் என்ன நன்றி செலுத்துறது அல்லாஹ். அல்லாஹும்மா அஸ்பஹனா மின்க ஃபீ நிஅமத்தின் வஆஃபி. அல்லாஹும்மா அஸ்பஹனா மின்க யா அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக் فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر. எந்த நியமத்துகளை கொண்டு நாங்கள் இன்று காலையில் ஆனோமோ மாலையில் ஆனோமோ, அனைத்து கூடி சிருஷ்டிகளும் எந்த நியமத்துகளை கொண்டு காலையிலும் மாலையிலும் ஆனவையோ அத்தனை நீ கொடுத்தது அல்லாஹ். நீ ஒருத்தன் தான் கொடுத்த அல்லாஹ். நீ ஒருத்தன் தான் வந்த அல்லாஹ். இன்னொருத்தருக்கு உஜூதே கிடையாது அல்லாஹ். இன்னொருத்தர் கொடுக்கவே முடியாது அல்லாஹ். இன்னொருத்தருக்கு ஹயாத்து இல்மு இல்லை அல்லாஹ். இன்னொருத்தர் கொடுக்கவே முடியாது அல்லாஹ். இன்னொருத்தருக்கு கூவத்து இல்லை அல்லாஹ். இன்னொருத்தர் கொடுக்கவே முடியாது அல்லாஹ். இன்னொருத்தருக்கு ஆசார் இல்லை ரப்பே, அனியத் இல்லை அல்லாஹ். கொடுக்கவே முடியாது அல்லாஹ். நீ ஒருத்தன் தான் கொடுத்த அல்லாஹ். வமின்க வஹ்தக லா ஷரீக லக் ஃபலக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ர். எல்லா ஹம்து உனக்கு தான் ரப்பே, எல்லா ஷுக்ரும் நீ தான் கொடுத்தா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியமான தாய் தந்தையை கொடுத்தா அல்லாஹ். தாய் தந்தையோட வாழ தௌஃபீக் செஞ்சே ரப்பே. கண்ணியமான மனைவி மக்களுக்கு கொடுத்தே அல்லாஹ். அவங்கள ஹித்மத் செஞ்சு அவங்களுக்கு துஆக்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தே அல்லாஹ். கண்ணியமான நண்பர்களை கொடுத்தா அல்லாஹ். அவங்கள ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா அல்லாஹ். ஃபலக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ர், ஃபலக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ர்.
அல்லா எங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தக்கூடிய அல்லா ரமதானுடைய பொருட்டாளி அல்லா இன்னும் பல ரமதான்கள் எதிர்பார்த்து சர்க்காரோட பேராளி கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار दिल में जिगर में जान में बस तू ही तू रहे दिल में जिगर में आँख में बस तू ही तू रहे इसके सिवा और कोई आरज़ू रहे आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली अलैहि वसल्लम वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मद अदद मा फी इल्मिल्लाहि सलातन दाइमतन अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन तब्बिल कुलूब दवाइहा आफियतुल अब्दान शिफाइहा नूरुल अब्सार दियाइहा व अला आलिहि वसहबिहि वसल्लम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अन्नबिय्यिल उम्मी व अला आलिहि वसहबिहि वसल्लम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अन्नदी कुरनत बरकतुन बिदातिही व माइया وتعطلت الهوارم بطيب ذكره وريا அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய மிகப்பெரிய கிருபை பெரிய மாபெரும் அருள் அல்லாஹ் நமக்கு இந்த மாபெரும் பாக்கியத்தை நம்ம மீதார் சர்க்கார் ஒரு ஆயத்தை எனக்கு ஞாபகம் சஹாபாக்கள் இந்த தம்முடைய உடல் பொருள் ஆணி ஆத்தி அத்தனையும் அர்ப்பணித்தார்கள் இரவு பகலாக நின்று வணங்கியவர்கள் மனைவி மக்கள் ஊடு வாச அத்தனை அர்ப்பணித்து தொடர்ந்தவர்கள் அத்தகைய அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் பார்த்து என்ன சொல்றான் குல் நபியை நீங்க சொல்லுங்க லா தமுன்னு அலைஹி இஸ்லாம் நீங்க எல்லாம் முஸ்லீம் ஆகி இந்த இவ்வளவு பெரிய சேவைகள் தியாகங்களை செய்திருக்கீங்களா இதனால எனக்கோ அல்லாவுக்கோ நீங்க எந்த விதமான பெரிய நன்மைகளை பேருபகாரங்களை செய்து விட்டு நீங்க நினைக்கவே வேணாம் சொன்னாங்க குல்லா தமுன்னு அலைஹி இஸ்லாம் நீங்க முஸ்லீம் ஆனதுனாலையோ அல்லது நீங்க இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்து நீங்கள் தியாகம் செய்து நீங்கள் எனக்கு அல்லாவுக்காக வேண்டி உங்களுடைய உள்பொருள அர்ப்பணித்ததை கொண்டு நீங்கள் இஸ்லாத்துக்கு அல்லாவுக்கு எந்த நன்மை செய்து சொன்னாங்க செஞ்சால் நீங்கள் நினைக்கவே வேணாம் யாரை பார்த்து சொன்ன சாப் கொல்லா தமுன்னு அலைஹி இஸ்லாம் என்றாலும் வலில்லாஹு யமுன்னு அலைக்கும் மன் ஹதாக்கும் அல்லாஹ் தான் உங்கள் பெரிய பேரருள் செய்கிறான் உங்களை இஸ்லாத்திற்காக வேண்டி தீனுக்காக வேண்டி உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டானே உங்களுக்கு இந்த ஆட்சி செய்தாரே அல்லாஹ் உங்கள் மீது செய்தார் நீங்க ஒன்று அல்லாஹ்வுக்கு ரசூல் எந்த உதவி செய்தது நீங்க சொல்லிருங்க முஸ்லிமானதுனால நம்ம இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய உதவி செய்துட்டோம் அவங்களோட உள்ளத்துல எல்லாரும் அப்படி நினைக்கிற சஹாபாக்கள் முழுசா அல்லாவுக்கு அர்ப்பணிச்சாங்க என்றால் நம்முடைய உள்ளத்துல ஒரு கீரல் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாவுக்காக சொன்னான் அப்படியே நீங்க அப்படி சொல்லிடுங்க உங்களால அல்லாவுக்காக சொல்லுங்க எந்த நன்மை தமுன்னு அலைஹி இஸ்லாம் வலில்லாஹு யமுன்னு அலைக்கும் மன் ஹதாக்கும் அல்லாஹ் தான் அல்லாஹ் தாலா உங்களை மூமினாக்கி இஸ்லாத்தாக ஆக்கி உங்களுக்கு அல்லாஹ் தான் பேரருள் கொடுத்திருக்கிறார் நல்லா அவங்க மேல நம்ம எதோ செஞ்சுட்டோன்னு நினைச்சுக்கிறாங்க முன்னு அழைக்கும் அண்ணா சிலவங்க நாங்கள் இஸ்லாத்தினால ஏதோ நாங்கள் உங்களுக்கு ஒரு பேரூர்வம் செஞ்சுட்டோன்னு ஃபுல்லாக முன்னு வருஷம் நீங்கள் செஞ்சுதான் நீங்கள் சொல்ல வேணாம் சொல்லணும் வலில்லாஹு யமுன்னு அலைக்கும் மன் ஹதாக்கும்
இப்போ நமக்கு அல்லாஹ்தாலா நம்ம இந்த ரம்ஜான் பூரா நம்ம பகல் எல்லாம் பசங்க போச்சோம் நாவெல்லாம் வணங்கணும், நிறையா எல்லாம் கொடுத்த காசு தர்மங்களை ஏழை எளியக்கெல்லாம் கொடுத்தது மூலமாக நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு ஏதோ பெரிய நன்மை செஞ்சுட்டோம். நீங்க நினைக்கும் ஒன்றும் கிடையாது. என்ன செய்தான் அல்லாஹ் உங்களை முஸ்லிமாக்கி உங்களை இந்த ஹிதாயத்தை கொடுத்து தரீகத்துறை ஷேக்வாருடைய தொடர்பு கொடுத்து ராவா பாலா விவாதம் செய்ய இந்த தௌஃபீக்கை கொடுத்தானே, இதுதான் பெருசுங்கிறாங்க. இஸ்லாமுக்கும் இப்போ இதுக்கு நம்ம எனக்கு இந்த மாதிரி வாக்கியத்தை நீ கொடுத்திய நாங்கள் கேட்கல, நாங்கள் இந்த தகுதி இல்லை. எத்தனையோ பேர்கள் ஈமானை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் இருக்க சர்க்கார் மூலமாக பெரிய பெரிய உலமாக்களுக்கு கிடைக்கன்னு சொன்னாங்க. நினைக்கிறான் பெரிய பெரிய நகரீரானையுமா யார் உலமாக்கள் எல்லாம் இந்த விஷயத்துல குழம்பி போய் ஈமானவே இருந்துட்டாங்க. அதுக்கான உலமா நகரீரை சித்திட்டாங்க. ஆனா நமக்கு அந்த இல்ம அல்லாஹ்வுடைய பண்டிகை பாடங்களில் எல்லாம் நமக்கு பல விஷயங்கள் அந்தரங்கமான ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொன்னாங்க. உண்மையில இது பெரிய பெரிய என்ன எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய உலமாக்கள் கூட நமக்கு இங்கே சொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய நியமத்தில் செஞ்சு பாருங்க. இப்போ ரொம்ப பேர் என்ன செய்யணும், நமக்கு அல்லாஹ் நமக்கு என்ன செய்தான், நமக்கு ஒன்றும் செய்யலையே. யாரெல்லாம் காப்பீர்களுக்கெல்லாம் எல்லாம் நிறைய கொடுத்துருக்குறானே, நமக்கு ஒன்றும் செய்யலையே என்று சிந்தித்தவர்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் உலமாக்கள். கம்மின் ஜாயிலின் தற்காவும் ஒரு சூக்கா கம்மின் ஆலிமின் ஆயிரப்பதாக அதல்லதி கருத்தரக்கல்ல அவ்வாவசாயிரத்து. இந்த விஷயம் இப்படி சிந்திச்ச பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த இல்மை இல்லாத இந்த தரீகத்துடைய ஷேகுமாருடைய வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தில் மக்களுக்கான உலமாரும் நகரீர சித்தியக்கான பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், நகரீர் சித்தியக்கா போயிட்டாங்க. அல்லாஹ்தாலா நமக்கு இந்த இல்ம கொடுத்ததில் நம்முடைய ஈமானை எல்லாம் பாதுகாத்தோம். அல்லாஹ்தாலா கடைசி வரையிலும் மௌத்து வரையிலையும் அல்லாஹ்தாலா இந்த ஈமானை அல்லாஹ் ரசூல் மீது உண்டான முழு நம்பிக்கை முழுசா திரும்ப 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 அப்படி காணி வேறுபாடு உள்ளத்தில் அரங்கிறாங்க. எதுக்கு அல்லாஹ் மீது முழு தவக்கல. கடையில் ஒரே ஒரு வயிற்று தான் படிச்சோம். யாரெல்லாம் என் உள்ளத்தில் வந்துடல, என்னுடைய கண்ணில் வந்துடல, நெஞ்சுங்கிறது என் ஈரல்ல வந்துடல, துவை பஸ் செஞ்சு இதோடு போகிறோம். எனக்கு ஒன்றும் நாங்கள் கேட்கல, ரம்ஜான் மரம் அழுது கேட்கறது ஒன்றை கொடுத்துடல, என்னுடைய பார்வை வந்துடுறல, இதுதான் திரும்ப திரும்ப ஒன்றரை மணி நேரம் பேசணும் இல்லையா? இப்போ இந்த உணர்வை நம்ம இங்கேருந்து கொண்டு போகணும். எதை கேட்கணும் சடங்குக்கான பயான் செஞ்சாங்க, நம்ம கேட்டோம். குறைந்த விழுந்து இந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் அப்போ அப்படியே கொண்டு வந்துட்டே எல்லாம் நம்மளுடைய சிந்தனையை கூட எல்லாம் நம்முடைய பார்வையில் இருக்கிற. இப்போ கடைசியில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தாங்க, அதை பற்றி கடைசியாக அவர் பயான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அலமையாலும் எல்லாம் அவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்கிறது உங்களுக்கு நீங்கள் அறிய வேணாமா? அவனுடைய பார்வையிட்டு நீங்கள் எந்த நிலையிலையும் மறைய முடியாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எல்லாம் உங்களுக்கு உள்ளங்களை மஞ்சள் கையை வச்சு பாருங்க தெரியும். எத்தனை பாவங்கள் எல்லாம் பார்க்க அல்லாஹ்வுடைய பார்வையில் முன்னால் இருக்க நாம் எத்தனை துரோகம் அல்லாஹ்தாலா முன்னால வெக்க கட்டு போய் நம்முடைய பாவங்கள் நம்ம செய்திருக்கிறோமே, இது நீ அறிய வேண்டாமா? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணுவோம். எல்லாம் ரசூலும் ரசூலும் பார்க்கிறான். வல் முஃமினூன் நல்லா சொல்லுவோம். முஃமின்கள் யாரு? செயல்பார்கள். நீங்கள் அவங்க உங்களை உட்கார வச்சு உள்ள நேரம் சோத்தை போட்டுச்சாங்க
உங்களுக்கு விமானம் நீத்து திருச்சி விட்டாங்கன்னா இதோட போச்சு ஷேக்கு நம்ம ஒரு பக்கம் நீங்க காண்கால இருந்து குற்றம் செய்ய முடியாது. நீங்க உங்க வீடு காண்காரம் அங்க அவங்க ஷேக்கடை வச்சு எடுத்து கொண்டு இருக்கும். அவங்க உங்களை பார்த்து கொண்டாங்க சரிங்களா? கலந்துங்களா எல்லாம் தாலா நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டோம். இங்கே கொண்டு வந்து வச்சான். ஒரு மாசம் நம்மள பகல்லாம் காம்பவுண்ட் விட்டு யாரும் வெளியே சில்லாவில் மாணவர்கள் எந்த ஒரு அந்நிய பெண்ணன்மாரும் பார்வைப்படும் எந்த விதமான சிந்தனையும் இல்லை. காலையில் பஜ்ர் வரையிலும் மெதுவாக சிந்து அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பித்தாங்க. அது பஜ்ர் வரைக்கும் ஆக ஒரே சிந்தனையில் இருந்து இந்த பவர் உள்ளத்தில் வேத்தின்னு போயிருக்காங்க. இன்ஷால்லா இங்கே அந்த சில்லாவில் இருந்தவர்கள் மற்றவர்களை கொண்டு அல்லாஹ்தால உலகம் பூராவும் தீன் பரவும் அவருடைய ஒளியை எல்லா பக்கமும் அந்த ஒளியை கொண்டு பரப்புவதற்கு தௌஃபீக் அல்லாஹ்தாலா இந்த மாணவர்களுக்கும் இங்கே உள்ள உலமாக்களுக்கும் அல்லாஹ்தாலா செய்வானா என்ற துவாவை நாம் கேட்கப்படவில்லையா இருக்கிறோம். நாம் நிலையத்தில் இருந்தோம். அல்லாஹ்தாலா வழக்குகளை சாட்டுறோம். வழக்குகள் வர்றாங்க. யார் வர்றா? வழக்கு தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே வர்றாங்க. வந்து நீங்கள்லாம் இப்படி எவ்வளவு செய்கிறீங்களா? தனசல் மலாய்க்கத்து வர்றோம் இந்திய ரப்பி அல்லாவுடைய உத்தரவு கொண்டு போங்க. போய் என்ன சொல்ல சொல்றான்? சலாம் 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 என்ன வழக்கல் இந்த துன்யாவுடைய பூரா காரியத்தை அல்லாஹ்தாலா யாரை கொண்டு சபப யாரு எல்லாம் அவங்களை கொண்டு அல்லா நடத்துறான். உயிர் உருவாங்கிறது இஸ்ராயல் இது வளர்ச்சி ஒன்றுக்கும் எங்கே காட்டிருக்காங்க. அதே போல் அவருடைய குடும்பம் அவருடைய ஜுண்டு நிறையா இருக்காங்க. அவங்கள கொண்டு தான் அந்த துன்யாவுடைய வேலைகள் நடந்துருக்கு. இப்போ அவங்கள எல்லாம் நம்மகிட்ட ஆரம்பிச்சு 9 முடிச்சு 20 நேரம் ரம்ஜான் முடிச்சவங்க அவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு சலாம் 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 சொல்லணும்னு அர்த்தம். நாங்கள் தான் இந்த இதெல்லாம் பங்கு போடுறோம். அல்லாஹ் உங்களுக்கு எந்த தீங்கு வராது. உங்களுக்கு எந்த தீங்கும் எங்களை கொண்டு வராது. உங்களுக்கு சலாம் உங்களுக்கு சலாம் உங்களுக்கு சலாம் நீங்கள் சலாமத்தாக இருப்பீங்கன்னு சொல்லி வழக்குகள் நமக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். நமக்கு சுபசோபனம் சொல்கிறார்கள். இப்போவும் சொல்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிஞ்சு ஈத்காஹ் வரையிலையும் அவர்கள் வந்து வழக்குகளை எல்லாம் அனுப்பி நமக்காக வேண்டி சுபசோனம் சொல்கிறார்கள். அவர்களுக்கு செய்தி சொல்கிறார்கள். அவங்களுக்கு நல்வாழ்த்து சொல்கிறார்கள் என்பதை ஹதீஸ்கள் மூலமாக நாம் கேட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அத்தகைய இந்த சஹாபாக்கள் வழக்குமார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் நல்லவர்கள்லாம் நாதாக்களுடைய அந்த துவாவுக்கும் அவருடைய வாழ்த்துக்கும் எல்லாம் நம்மை உரிமையாக்கி நமக்கு கொடுத்த இந்த ஈமானை பிரகாசம் உள்ளதாக ஆக்கி அந்த ஈமானிலேயே வாழ்ந்து கடைசி சக்கராத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த களிமானை இந்த கஷ்டம் இல்லாமல் சொல்லி அல்லாஹ்வை சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய ரசூலை சந்தோஷமாக சென்று சந்திக்கக்கூடிய வாக்கியத்தையும் மன்னரையிலே அல்லாஹ் தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து நம்முடைய சுவாலுக்கு ஜவாப் செஞ்சு நமக்கு மன்னரையை அல்லாஹ் தஆலா விசாலமானதாக ஆக்கி மறுமையெல்லாம் மறுமையில் அல்லாஹ்வை சென்று சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை நம்முடைய ஷேகுமாருடைய விளக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்ல அந்த ஈமான் நமக்கு வந்துட்டா அகியத்துடைய ஈமான் வந்துட்டா அது நிச்சயமா வரும். அது திருமணாயத்திட்ட ரசூலுல்லாஹ் கபருடைய அல்லாஹ்வை பற்றி சொல்லிட்டு சிலருடைய கபர் நெருங்கும் அவருடைய விழா உன்னோடு ஒன்று சேர்ந்துடும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் திருமணாயம் கேட்டாங்க. யார் சொன்னாங்க? நான் உங்க கூட உட்காந்து நீங்க கொடுத்த ஈமானுடைய உள்ளங்களை உரைச்சு இப்ப இந்த ஈமான் நான் கபருக்கு போனாலும் இருக்க மாட்டேன். நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இந்த ஈமான் கபருக்கு போனாலும் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு நாள் நெஞ்ச நின்று உட்கார்ந்தாங்க. அப்படியானால் கபரு என்னை நெருக்குமானால் அதை நான் பீத்தி கிழித்து எரிஞ்சுக்கிறேன். கபரு என்னை நெருக்க முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ்தாலாம் நபிமாருடைய வாரிசுகளாக உலமாக்கள் அவுலியாக்களுடைய தொடர்பில் இருந்து நம்முடைய ஈமானை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
இன்ஷா அல்லாஹ் இந்த ஈமான் நமக்கு மரண திருவாயிலையும் மன்னரையிலையும் மஷரையும் உதவக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அவருடைய பொறுப்பிலே அல்லாஹ் நடத்தி வைப்பார். குறிப்பாக இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் இருக்குதா, இது திடீர்னு நீங்கள் வந்து வச்சிருக்கிறோம். இல்லத்தில் ஒரு சகமான இடத்தை கொடுத்தா எல்லாரும் தண்ணி கூட சிரமப்படுறாங்க. நேற்று கூட பிள்ளைகள் சொன்னாங்க, சர்க்கார் குறுக்கி வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை இந்த இடத்துல இருந்து. அல்லாஹ் தஆலா 3 வருஷமாக எல்லாம் நடத்தி பிடிக்கிறதுக்கு இப்போ இது வந்து வேற காலி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களாம். அதனால் அதுக்குள்ள சீக்கிரமாக நீங்கள் ஒவ்வொருவருடைய ரவு பகல் துவாக்களில் இந்த மதரசாக்காண்ட ஒரு விசாலமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதற்குரிய கட்டிடங்களையும் அந்த மாணவர்கள் தொழுவதற்காக ஒரு மதரசா எல்லாருடைய பதிலில் நாம் எங்களுடைய சேலத்தில் நாங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் என்ன செய்து தெரியாமல் இருந்தோம். ஒரு வீடு புதிய வீடு கட்டிய இடத்துல போய் அந்த மதரசா நடத்தினோம். அல்லாஹ் தஆலா அடுத்து துவா செய்து மாணவருடைய துவாவோட பக்கத்தில் ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். சேலத்தில் உள்ள பணக்காரர்கள் எல்லாம் பெரிய பெரியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்த வாங்கி பள்ளிவாசல் கட்டலாமா கட்ட முடியல. அவங்க வந்து கணக்காரில் உட்காந்துட்டு அந்த இடத்த விற்று தான் கொஞ்சம் சொல்லிச்சு. நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு பைசா இல்லாமல் அங்கே போய் போனால் 2.25 கோடி ரூபாய் எல்லாம் நைஸில் 1000 இடத்த வாங்கி மஸ்ஜிது வாங்கி கட்டி 40 பேர் 50 பேர் தொழுதுட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல். இதே போல் மதரசாவும் மாணவர்கள் நல்ல தாராளமாக தங்கக்கூடிய இடமாகவும் அங்கே மாணவர்களுக்கு தண்ணி ஒரு தண்ணி மேலாக 4 அடியிலேயே தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்து நல்ல முறையில் மாணவர்கள் குடிக்கிறாங்க. ஏத்திக்காவில் இருந்த ஒரு இன்னைக்கு சாயந்தரம் சொன்னார், அது வந்து எந்த பள்ளிவாசனையும் கூட நிம்மதி இருக்காது. இங்கே வந்து நான் ஏத்திக்கா 10 நாள் இருந்தேன், எனக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைச்சி. இங்கே வந்து எல்லா வகையான வசதிகளும் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிற எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை எனக்கு அல்லாஹ் தஆலா என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த மாதிரி இங்கே இந்த மதரசாவுக்கான ஒரு சிறப்பான ஒரு இடத்தை எல்லோரும் வந்து தங்கி இருந்து எல்லாரும் வந்து தங்குவதற்கும் நம்முடைய ஷேகுமார்கள் எல்லாரும் வந்து தங்கக்கூடிய ஒரு சிறப்பான இடத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. அவனுடைய ஃபஸல் அவனுடைய கிருபையை கொண்டும் எல்லா நபிமாருடைய பொருட்டினாலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினாலையும் அஹ்ல பைத்துடைய பொருட்டினாலையும் குலஃபாய ராஷிதீன்கள் பத்ரு சஹாபாக்கள் நம்ம எல்லாருடைய பொருட்டினாலையும் இன்னும் எல்லா வழிமார்கள் நம்முடைய சில்சிலாவுடைய பொருட்டினாலையும் வசீலாவை கொண்டு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மிக சீக்கிரமாக நமக்கு இந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லா விதமான ஒரு பாக்கியத்தை எல்லாம் தருவானா. நண்பர்களே கவனிங்களா, அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு இன்று நம்முடைய பாபு சலாம் மதரசாவிலே அல்லாஹ்வின் கிருபையில் தராவியில் 10 ஹாஃபிஸாக தொழு வச்சாங்க. பல ஊர்களில் தொழு வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. 15 ஹாஃபிஸாக்கள் 15 இடங்களில் தொழு வச்சுட்டு எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக வேண்டி ஒரு நம்ம மதரசாவின் சார்பாக பாபு சலாம் சார்பாக கண்ணியப்படுத்தப்படுகிறது. ஒரு சிறு அன்பளிப்பும் ஷால்வையும் படுத்தப்படுகிறது. இந்த மதரசாவுடைய தலைவர் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். ஷால் எடுத்துவோம். முதலாக நம்முடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நீங்கள் கேள்வி ரொம்ப வேகமாக இருக்கீங்களா? குட்டியாக முடியாது இனிமேல்லாம். ஆரம்பமாக நம்முடைய கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி ஹாஜா முஈனுத்தீன் பாக்கவி ஃபைசி ஹசரத் கிப்லா அவர்கள் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு 25வது வருடமாக தராவி தொழு வைக்கிறாங்க. நிஜமலா பொன்விழா ஆண்டு அதை கண்ணியப்படுத்தும் விதமாக ஹசரத் அவர்களுக்கு அன்பளிப்பும் சாவலையும் பற்றி கண்ணியப்படுத்தப்படுகிறது. அந்த நாரே தக்பீர், நாரே ரிசாலத், மோகன் தெரியும் மாதிரி அவசரம் மோகன் தெரியுதுல்ல, நாரே தக்பீர். அடுத்தபடியாக நம்முடைய கண்ணியத்துக்குரிய தண்ணி மதரசாவுடைய உஸ்தாத் இப்ராஹிம் ஹசரத் கிப்லா எத்தனை வருஷம் இது? 17வது வருடமாக
தராவி தொழு வைக்கிறார்கள். அல்லாஹ் அவங்க வாழ்நாளெல்லாம் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தின் எல்லா ஹாஃபிஸாக்களுக்கும் நசீபாக்குவானாக. அவர்களை கண்ணியப்படுத்தப்படுகிறது மதரசாவின் சார்பாக. நாரே தக்பீர். மோகன் தெரியுற மாதிரி படிங்க. இதே இங்கே வந்துட்டீங்களா? லிஸ்ட் எங்கப்பா? லிஸ்ட் எங்க இருந்துச்சு? அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான் ஹசரத் கிபிலா அவருக்கு எத்தனை வருஷம்? 13 வருடங்கள் தராவி தொழுகை. அல்லாஹ் தஆலா வாழ்நாளெல்லாம் தொழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாங்க. அவர்களுக்கு பாபு சலாம் சார்பாக ஓர்வை வழங்கி அந்த புத்திருங்க வாழ்நாள் கூத்தம்பாளையம் தொழு வச்சாங்க. அதில் சொந்த ஊர் திண்டிவனம், அடுத்து வடலூர் தொழு வச்சாங்க. அதற்கு சேலத்தில் 4 ரோடு பற்றி தொழு வச்சாங்க காஜா ஹசரத். அடுத்தபடியாக இர்ஷாத் ஹசரத் அவங்க பல்லப்பட்டி, அவங்க காரைக்கால தொழு வச்சாங்க இந்த வருஷம். எத்தனை வருஷமா இது? 4வது வருஷம். வாழ்நாளெல்லாம் தொழு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்குவாங்க. அங்க பாருங்க. அடுத்தபடியாக இஸ்ஹாக் ஹசரத் கிபிலா, இவங்க திருச்சியில் எந்த பள்ளிவாசலுமா? வரிசை ராவத்தர் பள்ளிவாசல தொழு வச்சாங்க. ஏற்கனவே வரிசையா பல பள்ளியாக தொழு வச்சாங்க. இந்த தடவை வரிசை ராவத்தர் பள்ளியை தொழு வச்சாங்க. இன்னும் பல பள்ளிகளில் எத்தனை வருஷம் இது? 5வது வருஷமா தொழு வைக்கிறாங்க. இன்னும் வரிசையாக எல்லா பள்ளியும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. நாரே தக்பீர். அடுத்த சயீத் அஹமது ஹசரத் கிபிலா, இவர்கள் இந்த வருஷம் திண்டிவனத்தில் தொழு வைத்தார். எத்தனை வருஷமா இது? 4வது வருஷம். ஹசரத் வந்து புதுக்கோட்டையில் இமாமா இருக்கிறாங்க, உஸ்தாதா இருக்கிறாங்க. இப்போ திண்டிவனம் எந்த பள்ளியா சொல்லாம மர்கஸ் பள்ளி தொழு வச்சாங்க. அல்லாஹ் தஆலா இன்னும் வாழ்நாளெல்லாம் தொழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவார். நாரே தக்பீர். தெரிஞ்சப்பா. அடுத்தபடியாக யார்பா? ஹம்சா சமத், அப்துல் சமத். வேற யார்? ஹம்சா யாருமா? இப்ராஹிம் ஹசரத் கிபிலா தாமத் பரக்காத்து. இவங்க நம்ம கான்காவோட பேசுவாங்க. எத்தனை வருஷம் இது? ஜி 4வது வருஷம் தொழு வைக்கிறாங்க. போன வருஷம் விஸ்வக்குழி தொழு வச்சாங்க. இந்த வருஷம் வந்து கான்கால் தொழு வச்சாங்க. அல்லாஹ் தஆலா இன்னும் பல்லாண்டுகள் தொழுகைக்கு தௌஃபீக் செய்வாங்க. அங்கே பாரு. அடுத்தபடியாக முஹீதீன் ஹசரத் கிபிலா இந்த வருஷம் எங்கே தொழு வச்சிங்க? திருப்பூர் மக்கா பள்ளியை தொழு வச்சாங்க. நான் மக்காவில் போய் தொழு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாங்க. அங்கே பாருங்க. அடுத்தபடியாக அப்துல் ரஹீம் ஹசரத் வாங்க, எங்கே தொழு வச்சிங்கம்மா? பிச்சம்பாடி தொழு வச்சாங்க. ஹசரத் கிபிலாவை எல்லாம் முழு ஹாஃபிஸாவாக ஆக்கி கொஞ்சம் பாக்கி இருக்கு. எல்லா பள்ளியிலும் நல்ல தொழு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்குவாங்க. நாரே தக்பீர். அடுத்து அப்துல் சமத் ஹாஃபிஸா வாங்க. இவங்க திருப்பூர்ல தொழு வச்சாங்க இந்த வருஷம். அல்லாஹ் தஆலா போன வருஷம் தொழு வச்சிங்க புதுக்கடை பெந்தப்பள்ளி அன்னவாசல் தொழு வச்சாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை மேலும் பல ஊர்களை தொழு வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாங்க. நாரே தக்பீர். அது ஹன்சிக் ஹாஃபிஸா இந்த வருஷம் திருப்பூர் தொழு வச்சாங்க. போன வருஷம் தொழு வச்சிங்கம்மா மேட்டுப்பாளையம். எல்லாம் இன்னும் பல ஊர்களை தொழு வைக்கக்கூடிய வாழ்நாளும் தொழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாங்க. அங்கே பாருங்க. நாரே தக்பீர். அடுத்தபடியாக ஜி யாரு? யூசுப் ஹசரத். யூசுப் ஹசரா இவங்க முழு ஹாஃபிஸா ஆகலை இன்னும். எத்தனை தெரிஞ்சுருக்கீங்க? 8 படிக்க முன்சா பண்ணி மும்பை. எந்த தொழு வச்சிங்க? காரைக்கால தொழு வச்சாங்க. முழுசும் அல்லாஹ் தஆலா எல்லா இன்னும் முழு ஹாஃபிஸாவாகி எல்லா தொழு வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாங்க. நாரே தக்பீர். அடுத்து தொழு வச்சவங்க ரமதான் தொழு வச்சவங்க ஹுசைன் வாங்க. மௌலானா மௌலி ஹுசைன் ஹசரத் கிபிலா இவங்களும் முழு ஹாஃபிஸாக ஆகணும் இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ ஓதிருக்கீங்க ஹிஃப்ஸு? அல்லா முழுமையாக ஹிஃப்ஸு தொழு வச்சு ஹிஃப்ஸு ஓதி தொழு வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாங்க. நாரே தக்பீர். அடுத்தது சல்மான் ஹசரத் வாங்க. முழு ஹாஃபிஸாக அடுத்த வருஷத்துக்குள்ள எல்லாம் முழுமையாக ஹாஃபிஸாவாகி இங்கே எங்கே தொழு வச்சிங்க? காரைக்கால தொழு வச்சாங்க. அல்லாஹ் மேலும் அவருக்கு வாழ்நாளும் தொழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாங்க. நாரே தக்பீர். யாசிர் ஹசரத் ஹசரத் தொடர்ந்து மஸ்ஜித் தொழு வச்சாங்க. இப்போ இங்கே இப்போயும் சேலம் தொழு வச்சாங்க. அங்கே பேரளம் தொழு வச்சிருக்காங்க பல வருஷங்கள்.
வாழ்நாள்லாம் தொலைக்கூடிய பாக்கிய நசீபாக்குவாங்க. வேற தொலை வச்சது அப்புறம் நிசாம் தொலை வச்சிருந்த அவர் கவர் இல்லையாப்பா? இல்லைப்பா கவர் கொடுக்கல அவருக்கு. கவர் கொடுத்துறேன். இருக்கு அந்த கவர் கொடுங்க. நிசாம் வாங்க யாரா அப்படிங்கப்பா. நிசாம் இன்ஷா சீக்கிரத்தில் முழு ஹாஃபிஸாவாகி எத்தனை ஜூஸ் படிங்க 8 முழுசா இந்த வருஷம் தொழுவ வச்சாங்க. முழுசா தொழுவ இப்படி பாக்கி தரலாம் நசீபாக்குவாங்க. முடிஞ்சா ஆக்கி வைப்பவன் யாரும் இல்லை. இந்த உண்ணக்கூடிய இந்த உணவை செரிக்க வைப்பவன் யாரும் இல்லை. இதை நூறாக மாற்றி நம்முடைய ஒவ்வொரு இரத்த நாளங்களையும் செல்ல வைப்பவன் யாரும் இல்லை. இப்படி சாப்பிடணும்னு சொன்னா அது நூறாக போய் உடம்புல கலந்துச்சுன்னு சொன்னா அதனால ஏற்படக்கூடிய கூவத்து இருக்குது இல்ல, அந்த கூவத்து வந்து நல்லதுக்கு மட்டும் தான் சக்கானாயம் சொல்லுவாங்க. அது நல்லதுக்காக செயல்பட வைக்கணும் சக்கானாயம் சொல்லுவாங்க. இப்ப இந்த உணவின் மூலமாக நமக்கு கிடைக்கும் வீடியோ அல்லாஹு அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிகு ஷைஆ. திருமணம் الله والله ربي لا أشرك به شيئا. الله والله ربي لا أشرك به شيئا. برحمتك يا صغير أصلي لي بصير بالعباد. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله. سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. الحمد لله الحمد لله الحمد لله. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا أنت سبحانك إني قد ظلمت نفسي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى. اللهم هون علينا سفرنا هذا واغفر عنا بعده. اللهم أنت صاحب في السفر والخليفة في الأهل. اللهم إني أعوذ بك من وعثاء سفري وكافة المنقلب والحول بعد القول ودعوة المظلوم وسوء المنظر في الأهل والمال وما قدر الله حق قدره والأرض جميعا قبلة يوم القيامة والسماوات مطويات بيمينه سبحانه وتعالى عما يشركون.